என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா செயல்பாட்டு வினை. ஓகேண்ணா, அதில் தான் இருந்துச்சு. செயல்பாட்டு வினைனா செயல்பாட்டு வினை எதோட முடியும்? கண்டிப்பா படு. நான் பார்த்தேன்னா படுன்ற இது வரணும். எக்ஸ்ட்ரா தவறு. படிக்கப்பட்டது, வைக்கப்பட்டது, செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி விகுதி வரணும் இல்லையா? அது வரணும். அதே மாதிரி வரணும் முதல்நிலை அடியாக தோன்றி. படு விகுதி புணர்ந்த முதல்நிலை அடியாக தோன்றி. வினை முதல் மூன்றாம் வேற்றுமை. வினை முதல் என்ன அர்த்தம்? வினை முதல்னா எழுவாய். எழுவாய் என்ன வரணும்? எழுவாயில மூன்றாம் வேற்றுமை வரணும் இல்லையா? அப்படிதானே பார்த்தோம். மூன்றாம் வேற்றுமை வளவன், வளவனால், ஆள். மூன்றாம் வேற்றுமை ஏற்குது இல்லையா? பேசுறது கேக்குது தானே? படிக்கப்பட்டது. ஓகே. வல்லவனால் பாடம் படிக்கப்பட்டது. பாடம்ன்றது என்ன? செயல்படு பொருள். செயல்படு பொருள் நம்ம இதை எப்படி போனா செயல்பட பொருளை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுவோம். பாடம், பாடத்தைன்னு இருக்கும். அதுல ஐ விகுதி கெட்டு போயிட்டு இரண்டாம் வேற்றுமை கெட்டு போய் அதை தூக்கி முன்னாடி போட்டுருவோம். பாடம். வளவனால், வளவன்றது எழுவாய். எழுவாய் எதை ஏற்கும்? மூன்றாம் வேற்றுமை உருபை ஏற்கும். வளவனால் பட்டது. அந்த வினை பயனிலை என்ன பண்ணும் அப்படின்னா பட்டது, விட்டதுன்ற அந்த உருபை ஏற்கும் அப்படின்னு பார்ப்போம். அதான் செயல்பாட்டு வினை. ஓகேங்களா? செய்யும் என்னும் முற்று. செய்யும் என் முற்று. செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு திரிநிலை வினைமுற்று சொற்கள் படற்கை நடத்தவாகிய ஐம்பால்கள் உள்ளே பலர் பொழிந்த 4 பால்கள் உள்ளும் பொதுவாய் வரும். நம்ம என்னன்னா அவன் உண்ணும், அவள் உண்ணும், அது உண்ணும், அவை உண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செய்யுள் எடுத்து வேற்றுமை உருபு திரிந்து வருதல். இது செய், ஐ, ஆண், கூ ஆகிய 3 உருபுகளும் செய்யுள் எடுத்து உறோ வழி அகரமாக திரிந்து வரும். அகரின் எடுத்து ஐ, கூ ஆகிய 2 உருபுகளும் அகரமாக தெரியாது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. புலவரான் செய்வினை. செய்வினை தான் நமக்கு இருக்கு. படு விகுதி புணராத முதன்மை. ஆமால, செயல்பாட்டு வினையில என்ன வரும்? படு விகுதி புணரும். எக்ஸ்ட்ரா கூட படுன்ற ஒரு விகுதி புணரும். ஆனா செய்வினையில என்ன வராது? படு விகுதி புணராது. முதல்நிலை அடியாக தோன்றி. முதல்நிலை அடியாக தோன்றி புணராத. அதான் படு விகுதி புணராத முதல்நிலை அடியாக தோன்றியது படித்தான். ஓகேனா? எழுவாய் கருத்தாவை கொண்டு வரும் வினை. எழுவாய் பரணன், அதான் எழுவாய் என்ற கருத்தாவை கொண்டு வரும் வினை. அது என்ன வினை கொண்டுனா பாடம் படித்தான். அப்போ எழுவாய் பாடம் படித்தான்றதுதான் என்னது? வினை செய்வினை ஆகும். சரிங்களா? சோ இதே புணர்ச்சியில கேட்கலாம். படுவிகுதி புணராத முதல்நிலை அடியாக தோன்றி எழுவாய் கருத்தாவை கொண்டு வரும் வினை டேசன் கேட்டா என்ன சொல்லலாம்? செய்வினை. அதுவே படுவிகுதி புணர்ந்து, ஓகேங்களா, படுவிகுதி புணர்ந்து முதல்நிலை அடியாக தோன்றி, ஓகேங்களா, என்ன சொல்லலாம்? செயல்படு பொருள். அதாவது முதல்நிலை அதாவது எழுவாய் எதை இருக்கணும்? மூன்றாம் வேற்றுமை உருபை ஏற்று வந்தால் அது பேர் என்ன சொல்லலாம்? அந்த வினைக்கு பேர் என்ன சொல்லலாம்? செயல்பாட்டு வினை. இந்த வினைக்கு செய்வினை. ஓகே. செழுமை என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பண்பு. செழுமைனாலே என்ன சொல்லலாம்? வளம். செழுமைனாலே வளம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செறிவு என்னும் குறிப்பு உணர்த்தும் உரிச்சொல். செறிவுனா என்னன்னா உறப்பும் வெறுப்பும். உறப்பும் வெறுப்புன்றது செறிவு குறிக்குது. அது தவிர வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். யார் சொன்னது? வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். விலங்கு இலங்கு இளங்கிரனார். வெறுத்த கேள்வி விலங்குன்னு வந்தா இளங்கிரனார். ஓகேங்களா? நல்லிசை கபிலன் அப்படின்னு வந்தா பெருங்குன்று கிளார் வரும். நல்லிசைனா பெருங்குன்று கிளார் வரணும். அது மாதிரி வரும். ஓகேங்களா? அதெல்லாம் இப்ப தேவையில்லை. நம்ம என்ன அதெல்லாம் படிச்சுட்டு உறப்பும் வெறுப்பும் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுவாங்க. தெரிநிலை வினை கருத்தாகும். அதாவது யாரு செய்யறான் கருவி, இடம், தொழில், காலமும் செயல்படு பொருளும் ஆகிய 6 வகை பொருளை தருவது தெரிநிலை வினை. வனைந்தான் அப்ப என்ன? யாரு? ஆண் பாலா பெண் பாலா? யாரு? இது ஆண். ஒரு ஆண் வனைந்தான். கருவி என்ன? வனைந்தான்னா பானை வனைறான். அப்ப மண்ணு, அந்த சக்கரம் அதெல்லாம் கொண்டிருப்பான். இடம் அவன் என்னன்னா பானை வனைந்தான்னா கண்டிப்பா அந்த இது செய்யக்கூடிய இடமா இருக்கலாம். தொழில் அவன் பானை வனைதல்ன்ற தொழில் இருக்கலாம். காலம் வனைந்தான்னா இறந்த காலம் அப்படின்னு சொல்லி 6த்தையும் வெளிப்படையா இருந்துச்சுன்னா அது பேர் தெரிநிலை வினை. அப்ப தெரிநிலை வினைமுற்றின் பாகுபாடு. அது ஆண்பால் முதலிய ஐம்பால் வினைமுற்றுகளையும் படற்கை இடத்திலும் ஒருமை வினைமுற்றையும் பன்மை வினைமுற்றையும் தன்மை இடத்திலும் அதெல்லாம் தேவையில்லை. நடந்தான், நடந்தால், நடந்தார், நடந்தது, நடந்தன. இவை என்னன்னா இறந்த கால படற்கை வினைமுற்றுகள். ஐம்பால்லையும் வருது. நடந்தான், நடந்தால், நடந்தார், நடந்தது, நடந்தன. ஐம்பாலுக்கும் வருது தெரிநிலை வினைமுற்று. நடக்கின்றான், நடக்கின்றாள். அதாவது நிகழ்கால படற்கை வினைமுற்று. நிகழ்காலத்துல வரனால் நிகழ்கால படற்கை வினைமுற்று. இவை எதிர்காலம். நடப்பான்றது எதிர்காலம். அதான் முக்காலத்துக்கும் வருது. முக்காலத்துக்கும் ஐம்பாலுக்கும் வருது. அதுதான் தெரிநிலை வினைமுற்றுகள். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி 3 இடத்துக்கும் வருது தெரிநிலை வினைமுற்று விகுதி. இப்ப மேல என்னன்னா பார்த்தோமோ அதான் அண்ணு, ஆணு, அல்லு, ஆளு, அரு எல்லா இடமும் சேர்ந்துருது. இது நமக்கு தேவையில்லை. தெரிநிலை வினையின் பிரிவு. தெரிநிலை வினையற்ற சொற்கள் செயல்படு பொருள் குன்றிய வினை, செயல்படு பொருள் குன்றா வினை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை வெவ்வேறு வகையில் பிரிவுபட்டு நிற்கும்.
தெரிநிலை வினையை தான் நம்ம எப்படி பிரிக்கணும்னா வினை சொற்கள் செயல்பாடு பொருள் குன்றிய. செயல்பாடு பொருள் குன்றியன்னா எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்? செயல்பாடு பொருள் குன்றிய வினை எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? வளவன் வந்தான். இதுல செயல்படு பொருள் இருக்கா? செயல்படு பொருள் இல்ல. அதனால இது வந்து செயல்படு பொருள் குன்றிய வினை. ஓகேங்களா? செயல்படு பொருள் குன்றா வினை என்ன சொன்ன? வளவன் உணவு உண்டான். உணவுன்றது என்ன? செயல்படு பொருள். அப்ப இது செயல்படு பொருள் குன்றா வினை. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை என வெவ்வேறு வகையில் பிரிவுபட்டு நிற்கும். தெரிநிலை வினையின் பகுதிகள் அதேதான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தெரிநிலை வினை பெயரெச்ச விகுதிகள் ஆ உம் என்னும் 2 தெரிநிலை. இந்த இடத்துல தெரிநிலை வினையெச்சம் பெயர். ஓகேங்களா? செய்த, செய்கின்ற, செய்யும். சோ செய்த என்ன சொல்லலாம்? செய்த மாணவன் சொல்லுவோம். இது வந்து தெரிநிலை வினை பெயரெச்சம் தானே. செய்த மாணவன், செய்கின்ற மாணவி, செய்யும் மாணவி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து தெரிநிலை வினையெச்ச பெயரெச்ச விதிகள் எல்லாமே. சோ தெரிநிலை வினையை விட்டுருங்க. பெயரெச்ச வத்தின் வகைகள். செய்தவென்னும் வாய்ப்பாட்டிற்கு கால பெயரெச்சம் எனவும், செய்கின்ற என்னும் வாய்ப்பாட்டு நிகழ்கால பெயரெச்சம். சோ செய்தன் வந்து என்னது? செய்த என்னும் வாய்ப்பாட்டிற்கு இறந்த, செய்தன்னா இறந்த, செய்கின்றன அர்த்தம் நிகழ்காலம், செய்யும் சொன்னா எதிர்காலம். அவ்வளவுதானே. அப்படிதானே வச்சு பாடும் பாடல் செய்யும் அப்படின்னா பாடும் பாடல் எதிர்காலம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் அதேதான். விகுதிகள்லாம் நமக்கு தேவையில்லை. தெவ்வு தெவ்வு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு. தெவ்வுனா புலம். நோட் பண்ணி வச்சுங்க. தொகாநிலை தொடர் பாகுபாடு. இது என்னன்னா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? தொகாநிலைன்னா என்ன? அப்புறம் தொகாநிலை மொத்தம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்? தொகைநிலை 6 வகைப்படும். தொகாநிலை எத்தனை வகைப்படும்? 9. அந்த 9 என்ன? எழுவாய் தொடர், விழித்தொடர். இதுதான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து தொடர்ல வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. எழுவாய் தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொடர், வேற்றுமை தொகா நிலை தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையச்ச தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர் என தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். இப்போ நல்லா கவனிக்கணும். இத சாத்தன் வந்தான். இந்த இடத்துல வந்தான் வந்துருச்சு. அதனால இத வினை முற்று தொடர்ன்னு யாராவது சொன்னீங்கன்னா அது தப்பு. கரெக்ட் தானே? ஏன்னா தொடர்னு அர்த்தம் ஒரு வாக்கியம் வரணும். ஃபர்ஸ்ட் வாக்கியத்தை வச்சுதான் அது என்ன தொடர்ன்னு சொல்ல முடியும். சாத்தான்றது எழுவாயா வினைமுற்றா? அப்ப இது என்ன தொடர்? எழுவாய் தொடர். சரி, சப்போஸ் இந்த இடத்துல வந்தான் சாத்தன் வந்திருந்தா அது என்ன தொடர்? வந்தான் சாத்தன். அப்பனா அது என்ன? வினை முற்று தொடர். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற வார்த்தை என்ன அதை வச்சுதான் ஆன்சர் பண்ணும். வினை முற்று தொடர். ஓகேனா? சாத்தா வான் வருது. சாத்தான்றது என்னது? விழியா? விழி. அப்ப விழி தொடர். கரெக்டா? சாத்தா கூப்பிடுறோம். சாத்தா அப்படின்னா விழி, விழி தொடர். குடத்தை வணைந்தான். குடத்தை, குடத்தைன்னு சொல்லி இதுல எது வெளிப்படையா வருது? குடம் கூட்டல் ஐன்றது என்னது? வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வருதா? அப்ப இது என்னது? இரண்டாம் வேற்றுமை தொடர். கரெக்டா? வாளால் மூன்றாம் வேற்றுமை தொடர். இறப்போர்க்கு நான்காம் வேற்றுமை தொடர். மலையில் நிலிந்தான், மலையினில் இழிந்தான், மலையினில் இழிந்தான். அப்படின்னா இன் வந்திருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? ஐந்தாம் வேற்றுமை. சாத்தனது கை, ஆறாம் வேற்றுமை. மணியின் காணொலி இன். ஓகேனா? 7ஆம் வேற்றுமை. இடப்பொருள் வருது. ஓகேனா? அப்போ இதுவரையும் வருது என்னது? இதுவரையும் வந்தா அது பேர் வந்து வேற்றுமை, வேற்றுமை தொடர். ஓகேனா? உண்டான் சாத்தன். உண்டான்றது அப்ப என்ன? இந்த இடத்துல இது எழுவாய் தொடரா வினைமுற்று தொடரா? நிறைய பேர் என்ன பண்ணிருந்தா உண்டான் புரியல. மக்கள்னு இருந்துச்சு அந்த தொடர்ல. சரி, உண்டு அந்த மாதிரி இருந்துச்சு சார் நீங்க கொடுத்த கொஸ்டின்ல. ஆனா உண்டனர் மக்கள் ஆன்சர் போடல வினை குற்று. கரெக்ட்டா கொஸ்டின் ஞாபகம் இல்ல சார். நான் பார்த்துட்டு கூட உண்டான் சாத்தன். அது அட்மின் எடுத்தனால எனக்கு தெரியல நீங்க சொல்ற கொஸ்டின். உண்டான் சாத்தன். ஓகேங்களா? உண்டான்றது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு தான். தொடர் இல்லாம வந்தாதான் உண்டான் கேட்டா வினை முற்று. இந்த இடத்துல உண்டான் சாத்தன்றது வினை முற்று கிடையாது. வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லணும். வினை முற்று தொடர். ஓகேங்களா? தொடருக்கும் அது மாதிரிதான் அம்மா வாழின்னு வந்தது. அம்மன்றது இடைச்சொல்லா? இடைச்சொல்லுக்கு அப்புறம் வாழின்ற வார்த்தை தொடர்ந்து வந்திருக்கா? அப்ப இது பேர் என்ன? இடைச்சொல் தொடர். நிலவோன்றது இந்த கான்செப்ட் நம்ம யோசிக்கும் போது நிலவோ இல்ல உழவோன்னு ஏதோ ஒண்ணு வச்சு இல்ல ஓன்றது எங்க வருது? நிலவுன்ற ஒரு சொல்லுக்கு அப்புறம் தானே ஓன்றது நடுவுல தானே வருது. அப்ப இது எப்படி இடைச்சொல் தொடர் ஆகும்? கேட்டிருக்க கேள்வி இடைச்சொல் தொடர் தானே. அப்ப அம்மா வழி தானே கரெக்டான ஆன்சரா இருக்கும் அதுக்கு. குளையன் கொற்றான். குளையன் கொற்றான். ஓகேனா? குளையன் கொற்றான். இது எல்லாமே என்னன்னா வினைமுற்று தொடர்கள். ஓகேனா? குளையன் கொற்றன். குளையன்றதே இந்த இடத்துல வினைமுற்றுதான். சரிங்களா? ஓகே. உண்ட சாத்தன். உண்ட பெயரெச்சமா? பெயரெச்ச தொடர். கரிய சாத்தன். கரியன்றது என்னது? பெயரெச்சமா? பெயரெச்ச தொடர். உண்டு. உண்டுன்றது என்னது? வினையெச்சம். உண்டு வந்தான்.
இன்றி வந்தான் வினையெச்ச தொடர். மற்றொன்று நோட் பண்ணுங்க. மற்றுன்றது என்ன? மற்றுன்றது ஒரு இடைச்சொல்லா. மற்றொன்றல் ஒன்று. ஒன்றுன்றது அதுக்கப்புறம் இது பேர் என்ன? இடைச்சொற்றொடர். கடி மலம். கடின்றது உரிச்சொல், அதை தொடர் வார்த்தை உரிச்சொற்றொடர். பாம்பு என்ன சொல்லலாம்? அடுக்கு தொடர். ஓகேவா? ஓகே, நான் வேற ஏதாவது மீது டவுட் இருக்கானே? அது தொகாநிலை தொடர். அதான் இப்ப சொன்னோம். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு முதலிய உறுப்புகள் கெடாமலும் ஒரு சொற்றொன்மை படாமலும் சொற்கள் பிளவுபடாமல், அதாவது எந்த வேற்றுமை உறுப்புகளோ இல்ல சொல்லுறுகளோ மறைந்து இல்லாம டைரக்டா வெளிப்படையாச்சுன்னா அது பேர் தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் 9 வகைப்படும். சரிங்களா? சோ அதுதான் இப்ப தான். அது தொகைநிலை. தொகைநிலை எத்தனை வகைப்படும்? 6 இடம். 6. ஓகேனா? தொகைநிலை தொடர் மொழிகளுக்குள்ளே வேற்றுமை தொகையிலும் மறைந்து வரும். அதுக்குள்ள என்னது? வேற்றுமை உறுப்புகளோ இல்ல சொல்லுறுப்புகளோ மறைந்து வந்தால் அதுக்குதான். அது என்னென்ன பார்த்தோம்? பண்பு தொகை 1, வேற்றுமை தொகை 1, பண்பு தொகை 2, அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? உண்மை தொகை. ஓகேங்களா? இரு பெயரட்டு பண்பு தொகை எல்லாம் பார்த்தோமா? மொத்தம் 6 பார்ப்போம்ல. என்னென்ன ஞாபகம் இருக்கா பாருங்க. தொகை நிலை தொடர்கள் இங்க கீழே இருக்கின்றன. இருக்கீங்களா? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. மொத்தம் 6 வகைப்படும். சரிங்களா? அதான் நிலங்கடந்தான், நிலத்தை கடந்தான், ஐ விகுதி மறைந்து வருது 2ஆம் வேற்றுமை தொகை. தலை வணங்கினான், தலையால் வணங்கினான் 3ஆம் வேற்றுமை தொகை. கூலி வேலை செய்தான், கூலிக்கு வேலை செய்தான் 4ஆம் வேற்றுமை. மலை வீல் அருவி, மலையில் வீல் அருவி 5ஆம் வேற்றுமை. சாத்தனது கை 6ஆம் வேற்றுமை. காட்டில் மழை பெய்தது, காட்டின் கண் மழை பெய்தது. ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊறிய காய்ன்னு சொல்லி வினைத்தொகை சொல்லலாம். சதுர பலகை, இரு பெயரட்டு பண்பு தொகையா? சதுர பலகை பண்பு தொகை சொல்லலாம். பவளவாய், பவளமான வாய் ஓமை தொகை. பவளம் போன்ற வாய் ஓமை தொகை. புற்பூண்டு, புல்லும் பூண்டும் உண்மை தொகை. பூங்கொடி வந்தால், பூங்கொடி பூங்கொடி போன்றவர்கள் தான் பூவை போன்ற பூங்கொடி போன்று மென்மையான ஒரு பெண் வந்தால் அன்மொழி தொகை. அப்போ தொகை மொத்தம் எத்தனை வகைனா? தொகை 9 வகைப்படுமா? சாரி, தொகை 6 வகை தானே படும். தொகை 6 வகைப்படும். தொகை 6 வகைப்படும். தொகை நிலை தான் 9 வகைப்படும். அது என்னன்னா, ஒண்ணு வேற்றுமை, 2வது பண்பு, 2வது பண்பு, 3வது 2 பண்பு, 3 வினைத்தொகை, 4 ஊமை, 5 உண்மை, தொகை 6 அன்மொழி தொகை. அன்மொழி. ஓகே. தொடர்மொழி. தொடர்மொழி என்ன? பகாச்சொல், பகுச்சொல் ஆகிய இவ்விரண்டு சொற்களும் 2 முறை என தொடர்ந்து நின்று, அதாவது ஏதோ ஒரு வார்த்தை அது தொடர்ந்து 2, 3 வார்த்தைகள் தொடர்ந்து வந்தால் அது பேர் என்ன? தொடர்மொழி. ஒரு வார்த்தை மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அது பேர் தனிமொழி. ஓகேனா? தனி தொடர்ன்னு சொல்லுவோம். சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருளாக 2 முதலிய பல பொருட்களை தருவது தொடர்மொழியாகும். எடுத்துக்காட்டு, நிலம் கடந்தான், சாலப்பகை. ஓகேங்களா? சாலப்பகை. இதெல்லாம் தொடர்ந்து வந்தா ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை வந்தாலே அது பேர் தொடர் தொடர் தொடர்மொழி. தொழிலாகு பெயர், தொழிலின் பெயர் அதனுடைய பொருளுக்கு பெயராகி வருவது தொழிலாகு பெயர். நம்ம புக்ல என்ன பார்ப்போம்? வற்றல் உண்டான். வேற என்ன சொல்லலாம்? நம்ம புக்ல என்ன இருக்கும்? ஞாபகம், வற்றல் உண்டான். அப்புறம் என்ன இருக்கும்? பொங்கல் உண்டான்னு இருக்கும் நம்ம புக்ல. கரெக்டா? பொங்கல் உண்டான், அப்புறம் வற்றல் உண்டான். அவ்வளவுதான். சரிங்களா? இதுல வற்றல் என்பதும் தொழிற்பெயர், அந்த தொழிலுடைய உணவு கயிற்று. தொழிற்பெயர் விகுதிகள் இது நோட் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? தொழிற்பெயர் விகுதிகள். தள்ளு, தள்ளுக்கு என்ன சொல்லலாம்? ஓடுதல். அல்லு, ஓகேங்களா? அதான் ஆடல். ஓகேங்களா? தள்ளுக்கு நடத்தல், அல்லுக்கு ஆடல். வாட்டம், வாட்டம் சொல்லலாம், ஓட்டம் சொல்லலாம், ஒட்டம் சொல்லலாம். ஓகேங்களா? ஐக்கு கொலை, ஐனா கொலை. கை, நடக்கை. ஓகேங்களா? நடக்கை. வைக்கு பார்வை. கு, போக்கு. பூ, நடப்பு. நடப்பு, போக்கு, நடப்பு. அது ஊக்கு வரவு, அளவு, அதெல்லாம் சொல்லலாம். தீ, தீ மறதி. நோட் பண்ணி, புதுசா இருக்கு. தீ, தீ சொல்லலாம். புணர்ச்சி, மகிழ்ச்சி. ஓகேங்களா? புணர்ச்சி, மகிழ்ச்சி. வி, புலவி. வின்றது புதுசா இருக்கு. வி. ஓகேங்களா? அப்புறம் உள், புலவி. விக்குள்ன்றது நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? விக்குள், விக்குள்ன்றது என்ன? ஒரு புது வார்த்தையா இருக்கு. தொழில் பெயர். உள், கடவுள் சொல்லுமா? உள்ளுன்னா என்ன சொல்லுவோம்? கடவுள். காடு, சாக்காடு. இது ஞாபகம் இருக்கா? பொருந்தாதை காண்கன்னு சொல்லி 4 வார்த்தையை கொடுத்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? காடு, சாக்காடு. கோட்பாடு, பாடுன்னு வரும். தோற்றரவு, தோற்றரவு. அதான் பாடு, அரவு. ஓகேங்களா? பாடு, அரவு, தோற்றரவு. வாராணை, வாராணை. ஓகேங்களா? ஆணை வாராணை. நடவாமை, மை சொல்றோம். நடவாமை. ஓகேங்களா? நம்ம எதிர்மறை தொழில் பெயர் மோஸ்ட்லியா வரும். மை விதி தான் வரும். அடுத்து பெயர். தூ, தூ பாய்த்து. ஓகேங்களா? தூவும் வருது. பாய்த்து, பாய்த்து. நம்ம என்ன பண்றோம்? வினை எச்சம் போட்டுருவோம். ஓகேங்களா? இந்த வார்த்தை மட்டும் நோட் பண்ணி, பாய்த்துன்ற வார்த்தை மட்டும் போட்டுங்க. அது தொழில் பெயர். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நசையாக குறிப்பிடத்தும் உரிச்சொற்கள் தேவையில்லை.
நளி என்னும் உரிச்சொல். நளினாலே மலை நாடம். நளி என்னும் கிளவி பெருமை. அதான் நளினா பெருமை. அவ்வளவுதான். நன்று என்னும் உரிச்சொல் வந்துட்டு குறிப்பு. நன்று என்னும் உரிச்சொல் பெரிது என்னும் குறிப்பை உணர்த்தும். நன்று மரிதொற்றையான். நன்றுனாலே பெருசு அர்த்தம். 4ஆம் வேற்றுமை உருபு கூ. அவ்வளவுதான். இந்த கூக்கு வந்து சொல்லுறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். என்னது பொருட்டு. ஓகேனா 4ஆம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு என்ன? நிமித்த காரணமாகிய பொருட்டுன்னு சொல்றோம். ஓகேனா இறப்பவருக்கு பொன் கொடுத்தான். கோடர் அப்படின்னா அது கோடல்னா பெறுதல் பொருட்டு. இறப்பவருக்கு பொன் கொடுத்தான். கோடர் கொடுத்தல் பொருட்டு. பாம்புக்கு பகை பகை. சாத்தனுக்கு தோழன் நட்பு. அரசருக்கு இவ்வணி தகுதி. குண்டலத்திற்கு பொன் முதற் காரணம். பொன்னனுக்கு மகன் முறைக்கு. இதெல்லாம் வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இக்கு வெளிப்படையாவது 4ஆம் வேற்றுமை உருபு கூதான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது அதுல சொல்லுறுப்பு என்னன்னா பொருட்டு நிமித்தம். நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள் நான் பார்ப்போம் இல்லையா? நிரல் நிறை பொருள்கோள் என்னது? பெயரும் வினயமாகிய சொற்களையும் அவை கொள்ளும் பெயரும் வினயமாகிய பயனிலைகளையும் வேறு வேறாக வரிசைப்பட நிறுத்தி முறையாக வேணும், எதிராக வேணும். இதற்கு இது பயனிலை என்று. அதாவது நேருக்கு நம்ம என்ன திருக்குறள் சொல்லுவோம்? அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் உடையது இல்வாழ்க்கை என்னமோ சம்திங் இல்லை. அன்பும் என்னது? அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அவ்வளவுதான். அன்பும் மரணம் உடைத்தாயின் பண்பும் பயனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை சம்திங் வருது இல்லையா? அப்போ அதுல அன்புக்கு அரணு, அன்புக்கு பயனு, பண்பு, அன்புக்கு பண்பு, பயனுக்கு இது வருது இல்லையா? அந்த மாதிரி நேருக்கு நேரா நிறுத்தி பொருள் கொண்டு அது பேர் என்ன? நிரல் நிசை பொருள்கோள். அதுவே வந்து மாத்தி எதிர் எதிரா கொண்டு அதுக்கு என்ன எக்ஸாம் சொல்லலாம்? விலங்கோடு மக்கள் அணையர் கயவர் இளங்குநூல் ஏனையவர் கல்லாதவர் சம்திங் ஒரு திருக்குறள் வரும் இல்லையா? அந்த திருக்குறள் எதிர்நிறை நிரல் நிசை பொருட்கள் சொல்லலாம். சரிங்களா? அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டாலே போதும். சரிங்களா? இங்க இடத்துல மாசு போகவும் காய்பசி நீங்கவும். மாசு போகவும் காய்பசி நீங்கவும் கழிப்புணல் மூழ்கி அடிசல் கை தொட்டு. இப்பாடலில் மாசு போக கழிப்புணல் மூழ்குவதரும் காய்பசி நீங்க அடிசில் கை தொடுதலும் நிரல் நிறையாக வந்துள்ளதை அறியலாம். மாசு போக அதுக்கு வந்து கழிப்புணல் மூழ்க. அதே மாதிரி காய்பசி நீங்க அடிசில் கை தொட அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரம் நிரல் நிறை பொருட்கள். நிறம் என்னும் பண்பை உணர்த்தும் உரிச்சொற்கள் வந்து குறு கெழு. இது ரெண்டும் நிறத்தை சொல்லும். அது நம்ம தெரியல. நீட்டல் அளவுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்? நீட்டி அழைக்கின்ற முலம் சான் கால் கல்லு கால் வரணும். ஓகேனா? கல்லு ஓசனை காதம் இதெல்லாம் வந்து நீட்டி அழைக்கின்ற முலம் நம்ம தெரியும். சாணு கல்லு ஓசனை கல் ஓசனை காதம் முதலிய பெயர் அவ்வளவை கொண்ட பொருளுக்காகியது நீட்டளவை. எக்ஸாம்பிள் வந்து காதம் நடந்தான். பாத்துங்க, காதம் நடந்தாலும் கண்டிப்பா நம்ம என்ன போட மாட்டோம்? நீட்டல் அளவின்னு போட மாட்டோம். இதை படிக்கலன்னா. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. காதம் நடந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? காதம். ஏன்னா காதம்ன்றது ஒரு நீட்டல் அளவியா. காதம் நடந்தான் ஒரு 2 ஸ்டெப் நடந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி காதம் நடந்தான்றது காதம் என்னும் நீட்டல் அளவை பெயர் கொண்டால இது வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர். ஓகேங்களா? நீர்வாழ் உயிர்களுக்கு வழங்கும் ஆண்பார். இதை நோட் பண்ணுங்க. நீர்வாழ் உயிர்களுக்கு வழங்கும் ஆண்பார் பெயர்கள். இளமை பெயர்கள் இருந்துச்சு அதுல பாருங்க. கடல்வாழ் சுறாவின் ஆணினனை ஏற்றை என வழங்குவர். நான் பார்த்தோம் இல்லையா? ஏறுன்னு பார்த்தோம். ஏற்றைன்ற ஒரு சொல்லுச்சு இல்லையா? கடல்வாழ் சுறாவின் ஆண் கடல் சுறா ஆண் இருக்கு இல்லையா? ஆண் சுறா இருக்கு இல்லையா? அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஏற்றை. நீருள் வாழும் முதலிய நீர்வாழ் உயிரினங்களின் ஆண்பார் பெயர் போத்தான். நீரில் வாழும் முதலிய நீர்வாழ் உயிர்களின் முதலை பிளஸ் முதலை போன்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆண்பால் என்ன சொல்றான்? போத்து. இருக்கீங்களா? கேக்குதா? இன்னைக்கு டெஸ்ட் क्वेश्चन. ஆமா எடுத்துதான். வெரி குட். ஓகேனா? ஆணினைக்கு ஏற்றை. ஓகேனா? கடல்வாழ் சுறாவின் ஆணினைக்கு சுறாவோட ஆணினைக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஏற்றைன்னு சொல்றோம். நீர்வாழ் இதுக்கு என்ன சொல்றோம்? முதலை போன்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கு வந்து போத்து. ஓகே. நுணுக்கம் என்னும் குறிப்புணர்த்தும் உரிச்சொற்கள் அது நமக்கு தேவையில்லை. நுண்மை என்னும் பண்புணர்த்தும் உரிச்சொற்கள் தேவையில்லை. நெடுமையும் நேர்மையுமாக பண்புரை உணர்த்தும் உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் சில இல்லை. நோய் என்னும் குறிப்புணர்த்தும் உரிச்சொற்கள். பையுளும் சிறுமையும். அது சும்மா தெரிஞ்சுங்க. பையுள் சிறுமை இது ரெண்டு என்ன மீனிங்க கொடுக்குன்னா நோய் என்ற ஒரு மீனிங்க கொடுக்குது. பசப்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பண்பு. பசப்பு என்னும் உரிச்சொல் நிற வேறுபாடாகிய பண்பை உணர்த்தும். பசப்புனாலே என்னது? பச்சை பசல் அப்படின்னாலே பசப்பு அப்படின்னாலே பசுமையா இருக்கிறத குறிச்சிடும். அவ்வளவுதான். படற்கை பெயர் அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை அவைகள் தாம் தான் எல்லாம் என்பன என்னது? படற்கை பெயர்கள் இது எல்லாமே. ஓகே. படர் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு. பண்பின் இலக்கணம். உயிருடையதும் உயிருடையதும் ஆகிய இரு வகையில் அடைகின்ற பொருளின் குணங்கள். குணம்தான் பண்பு. பண்பு பகுதிகள் எப்படி வரும்? செம்மை சிறுமை சேய்மை தீமை வெம்மை பொதுமை மென்மை மேன்மை திண்மை
உண்மை நுண்மை ஆகியவனும் இவற்றுக்கு எதிரான வெண்மை கருமை முதலானவும் இவை போல்வனும் பிறவும் பண்பு பொருளின்றி வேறு பொருள் பகுக்கப்படாத நிலையை உடைய பதங்களாகும். இதெல்லாமே பண்புகளாக பகுக்கக்கூடிய பொருள்கள் சொல்றாங்க. பண்பு பெயர் விகுதிகள் என்ன வரும்? மை விகிதமா? நம்ம ஆல்ரெடி மோஸ்ட்லி யூஸ் பண்றது மை. அது இல்லாம ஐ, சி, பூ, உ, கு, ரி, ரு, அம், நர் என்பன பண்பு பெயர் விகுதிகளாகும். எக்ஸாம்பிள் வந்து நன்மை. தொல்லைன்றதை வந்து என்னவா போடக்கூடாது? தொழிற்பெயரா போடக்கூடாது. தொல்லைன்றது என்னது? பண்பு பெயர். நீங்க ஐ விகுதி வருது, அதனால தொல்லையை தூக்கிட்டு போய் தொழிற்பெயர்ல போடக்கூடாது. தொல்லைன்றது என்ன பெயர்? பண்பு பெயர். மாட்சி, ஓகேங்களா? மாட்சி, மாட்சின்றதும் பண்பு பெயர் தான். மாட்சினா சிறப்புன்னு அர்த்தம், ஓகேங்களா? அதுவே வந்து மகிழ்ச்சின்னு வந்தா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, காட்சி, மகிழ்ச்சி, காட்சி எல்லாம் தொழிற்பெயர், தொழிற்பெயர் தான். ஓகேங்களா? ஆமா. மாண்பு, ஆமா. மாட்சி, மாண்பு, மளவு, நான்குலாம் எண்ணிக்கை குறிக்குது. 4, நன்றி, நன்றி, நன்று, ஓகேங்களா? நன்றி, நன்று, நலம், நன்னர், இதெல்லாம் வந்து என்னன்னா பண்பு பெயர் விகுதிகள், ஓகேங்களா? நன்றி, நன்று, நலம், நன்று. பண்பு தொகையில் பண்புல என்ன உறுப்பு மறைஞ்சு வரும்? ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து நிற்க பண்பு பெயரோடும் பண்பில் பெயர் தொடர்வது பண்பு தொகையாம். அது என்னென்ன பண்பு பெயர் எங்க சொல்லுவோம்? வண்ணம், வடிவம், அதாவது கலரு, நிறம், வடிவம், அளவு, சுவை என 4 வகைப்படும். அதனால செந்தாமரை அது என்னன்னா வண்ண பண்பு தொகை. வட்டக்கல் வடிவம், முக்கோணம் அளவு, இன்சொல் சுவை, ஓகேங்களா? இனிமையான சொல் அப்படின்னா இனிய சுவையுடைய சொற்கள் சுவை பண்பு தொகை. பனை என்னும் உரிச்சொல் 3 சொல்லினை போட்டுங்க. 3 சொல்லினை. பனை என்னும் உரிச்சொல் பிழை, பெருப்புனா பருத்தல், பிழை, பருத்தல் ஆகிய குறிப்புகளை உணர்த்தும். அவ்வளவு தேவையில்ல. பனைத்து வில், மெய் மருள் பனைத்தோல், பயப்பு தேவையில்ல. பலவின் படற்கை வினைமுற்று. அதனை பார்ப்போம். நடந்தன, ஓகேங்களா? நடந்தன 1. அதுக்கடுத்து நடவா. ஓடா குதிரைன்னு பார்ப்போமா? இப்போ ஓடா பேருந்து பார்ப்போம் இல்லையா? பேருந்துகள் என்ன பார்ப்போம்? ஓடா பேருந்துகள். பன்மை வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஓடாதுன்னு சொல்லுமா, ஓடான்னு சொல்லுமா? ஓடா. பேருந்துகள் ஓடா. அதே மாதிரி வந்து அவை வந்தன. அப்ப ஆவும் பெரிய ஆவும் என்னன்னா பலவின் படற்கை. பலவின் பாலுக்கு வந்து படற்கை வினைமுற்று விகுதிகள், ஓகேங்களா? பலர்கை பலர்பால் வினைமுற்று அதேதான். பலர்பால் அது வந்து பலர்கை. இது வந்து பலவின் பால் படற்கை வினைமுற்று. இது வந்து என்னன்னா பலர்பால் படற்கை வினைமுற்றுவாள் என்னன்னா அரு, ஆறு, பா, மாறு, அதேதான். வந்தனர், வந்தார், ஓகேங்களா? அப்புறம் இந்த பாக்கு என்ன பண்ணலாம்? பாவ், நடந்தனர், நடக்கின்றனர், நடப்பர், நடந்தார், ஓகே, இது போட்டுருவோம். நடப்பன்னு வந்தாலும் என்னது? பலவின் பால். நோட் பண்ணீங்க. பலர்பால். நடப்பன்னு வந்தாலும் பலர்பால் வினைமுற்று விகுதி. எய்துபன்னு வந்தாலும் பலர்பால் வினைமுற்று விகுதி, ஓகேங்களா? எய்துப, ஓகேங்களா? அடுத்தது பழுது என்னும் ஒரு சொல் தேவையில்லை. பால் ஒழுமிதி நான் படிச்சுக்கோம் இல்லையா? மகிழ்ச்சி, உயர்வு, சிறப்பு, கோபம், இழிவு என்னும் ஒரு காரணத்தால் ஒரு பெண் பாலையோ ஒரு ஆண் பாலாகவோ இல்ல ஆண் பாலோ பெண் பாலாகவோ சொன்னா அது பேர் என்னது? ஒன்றன் பால பலவின் பாலாவோ, பலவின் பால ஒன்றன் பாலாகவோ இல்ல பலர் பாலாவோ மாத்தி சொன்னா அது பேர் தானே பால் ஒழுவமிதி. தன் புதல்வனை என் அம்மை வந்தாள் என்பது என்னது? புதல்வனை பார்த்து அம்மை வந்தாள்ன்றது பெண்பாலா ஆண்பாலா? பெண்பாலுக்குரியது. அப்ப ஆண் பாலை பெண் பாலுக்குரியதா மாற்றி பின் சந்தோஷத்தின் காரணமா சொன்னா அப்ப அது என்னது? பால் ஒழுவமிதி. ஒருவனை அவர் வந்தார். ஒரு ஆணை அவர் வந்தார்னு பலர்பால்ல சொல்ற. ஏன்னாது மரியாதைக்குரிய. அப்போ ஒருமைப்பால் பன்மை பெயராயிற்று. சோ அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பிண்டத்திற்கு இலக்கணம். அது தேவையில்லை. பிரிதியின் கிழமை பொருள் தேவையில்லை. பிறவினையாவது தன் நிலுவாய் கருத்தா வல்லாத பிற கருத்தாவின் தொழிலை உணர்த்தி நிற்கும் முதல்நிலை அடியாக தோன்றும் வினையாகும். பிறவினையாவது தன் நிலுவாய் கருத்தா வல்லாத, அதாவது தன் எழுவாய்க்கு வராம பிற எழுவாய்க்கு தொழிலை உணர்த்தி நிற்கும் முதல்நிலை அடியாக தோன்றும் வினையாகும். இப்பிறவினை ஏவுதற் கருத்தாவின் வினை எனப்படும். ஏவுதற் பிறவினைக்கு வேற என்ன சொல்லலாம்? பிறவினைக்கு வேற என்ன பேர் சொல்லலாம்? ஏவுதற் கருத்தான்னு சொல்லலாம். ஆமா. அழகன் நடப்பித்தான். ஏன்னா அவன் ஏவுறான், வேற ஒருத்தனா நடக்க வைக்கிறான். அப்ப அது ஏவுதற் கருத்தான்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட் தானே? அழகன் நடந்தான் வந்தா அது என்ன? அழகன் நடந்தான் வந்தா தன்வினை. நடப்பித்தான் வந்தாலும் இது வந்து பிறவினை, ஓகேங்களா? அவ்வளவுதான். பிறவினை ஈறுகள் என்னென்ன வரும்? வி, பி, கு, சு, டு. நம்ம விபி பார்ப்போம். ஆமா. எக்ஸா என்ன வருது? கு, சு, டு, து, பூரு. குசுடு, துபுரு 6 எழுத்துமே அப்படி இருந்தது.
அப்போ நோட் பண்ணீங்க, பிறவினை என்ற சிலபஸ்ல இருக்கு. விபி என்ற 2 எழுத்து நம்ம புக்ல தெரியும். இது கூட குசுடு துபுருன்ற 6 சேர்ந்து மொத்தம் 8 பிறவினை ஈறுகள் கடைசி எழுத்துகள். எடுத்துக்காட்டு பாரு, செய்வி, நடப்பி, போக்கு வந்துச்சா? செய்வி நடப்பி நம்ம போட்டுருவோம். போக்கு, அப்போ போக்குன்றது என்னது? பிறவினை. பாய்ச்சு, நீரை பாய்ச்சு, பாய்ந்தான் பாய்ச்சு. உருண்டு உருட்டு, அப்போ வந்துச்சு இல்லையா? உருண்டு உருட்டு. நடந்து நடத்து, ஓகே, நடந்து நடத்து. அப்போ எழுந்து எழுப்பு, துயிற்று. அப்போ இது எல்லாமே என்னது? பிறவினை சொற்கள் ஆயிடுச்சு. ஓகேவா? நமக்கு செய்வி நடப்பி நம்ம ஈஸியா போட்டுருவோம். எதை போட மாட்டோம் பாருங்க, போக்கு, பாய்ச்சி, உருட்டு, நடத்து, எழுப்பு, துயிற்று. சரிங்களா? புலம்பு என்னும் உரிச்சொல் நமக்கு தேவையில்லை. புள்ளின் உறுப்புகள் நோட் பண்ணுங்க. இவளையும் படிச்சது எதுக்கா? ஏன் இதெல்லாம் நான் படிக்கிறேன் ஞாபகம் இப்ப தெரியும் உங்களுக்கு. இவளையும் எதுக்குடா அடிச்சு தள்ளிட்டு வந்தேன்னு பாருங்க. தோடு, மடல், என்ன வருது? எங்கேயோ பார்த்த மாதிரிக்குதான் கொஸ்டின். கோலை குளிர்னு இந்த போட்டிருக்கோம். இந்த 80 பேஜும் எதுக்காக படிக்கிறது புரியுதுங்களா? நிறைய பேர் யோசிப்பான், என்னடா இதை உட்காந்து இவளையும் படிக்கணுமா அப்படின்னு தோணி இருக்கும் இல்லையா? எதனால பார்த்துட்டு வரோம், எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுன்றதுதான். தோடு, புல்லோட உறுப்புகள் என்ன? தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பாலை, ஈர்க்கு, குலை, காய், பழம், செதில், தோல், விழுது என்பன பொருட்களின் உறுப்புகள் ஆகும். இதுல கேள்வி, ஓலைன்றது கேள்வியா வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? இல்லைங்க சார், ஞாபகம் இருக்குங்க சார். எப்படிங்க சார் மறக்க முடியும்? புள்ளின் உறுப்புகள் என்ன? ஓலை. அதுதான் இங்க இருந்தா எடுத்துக்கிறாங்க பாருங்க. தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பாலை, ஈர்க்கு, குலை, காய், பழம், செதில், தோல், விழுது என பொருட்கள். புல்லுக்கு இவ்வளவு உறுப்புகள் இருக்கான். தோடுன்னு இருக்கான், மடல் இருக்கான், ஓலை இருக்கான், இதழ் இருக்கான், பாலை இருக்கான், நாளைக்கு ஈர்க்கு, குலை, காய், பழம், செதில். புல்லுங்களா காய் உள்ளலாம் இருக்குது. காய், பழம், செதில், தோல், விழுது. ஓகேங்களா? ஸோ பனைமரமே ஒரு புல்லுன்னு தான் சொல்லுவாங்க. பனைமரம், நீண்ட நெடிய புல்லு தான் பனைமரம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால காய், பழம், செதில், தோல், விழுது என்பன பொருட்களின் உறுப்புகளாகும். ஓகேவா? புரை என்னும் உரிச்சொல். புரை என்னும் உரிச்சொல் வந்து உயர்ப்பு. அது நமக்கு தேவையில்லை. உரிச்சொல்ல நமக்கு தேவையில்லை. புறந்தருதல் என்னும் குறிப்புணர்த்தும் உரிச்சொற்கள். புதின்று கிளவி எனத்தும் கூட்டுவிற் பொருட்கள். செய்யுள் முதலிலும் இறுதியிலும் நிற்கும் சொற்கள் தம்முள் பொருள் நோக்குடன் அமைதல் பூட்டுவிற் பொருள். என செய்யுள் முதலிலும் இறுதியிலும் நிற்கும் சொற்கள் தம்முள் பொருள் நோக்குடன் அமைதல் பூட்டுவிற் பொருட்கள். திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர். என்ன சொல்ல வராங்க? இதில் திறந்திடுமின் கதவு என நோக்கிற்று. நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. பெண்பாலை உணர்த்தும் இளமை பெறல். இதை நோட் பண்ணுங்க. பெண்பால், ஆண்பால் பார்த்தோமா? ஆண்பால் எத்தனை பார்த்தோம்? ஆண்பால் வந்து ஆண்பாலை உணர்த்தும் ஏறு, ஏற்றைன்னு சொல்லி 10 வகை பார்த்தோமா? ஆண்பால் 10 15 பார்த்தோமா? 15ங்க சார். 2க்கு காமன் தான் 10ங்க சார். ஓகே. ஆண்பாலுக்குரிய இது வந்து 15 பார்த்தோம். பெண்பாலை உணர்த்தும் இளமை பெறல் வந்து பேடை. இந்த கோழி வந்து பேடைன்னு சொல்லுவோம்ல, கோழி. பேடை, பெடை, பெட்டை. ஓகேங்களா? பேடை, பெடை, பெட்டை. பெண்ணு. ஓகேங்களா? பெண்ணு வந்து மூடு, நாகு, பிணவு. மூடு, நாகு, பிணவு. பிடினா எந்த பெண்ணு? பிடினா வந்து பெண் யானை. கடமை, அங்கேயும் பார்த்தா கடமை சொல்லிட்டு. அழகு, அழகுன்னு வந்தாலே மயிலுக்கு வரும்னு நினைக்கிறேன். அழகு, மயில். மந்தி குரங்கு. பாட்டி, ஓகேங்களா? பாட்டி நம்ம மனுஷனுக்கே பாட்டி சொல்றோம். பிணவு வந்து எங்க பார்ப்போம்? பிணவு பார்த்தோமே. பிணவு வந்து பெண்மான்னு நினைக்கிறேன். பிணவு என்ற 13. அப்ப எத்தனை இருக்கு? பெண்பாலை உணர்த்தும் இளமை பெயர்கள் எத்தனை? 13. ஆண்பாலை உணர்த்தும் இளமை பெயர்கள் எத்தனை கேட்டா 15. பெண்பாலை உணர்த்தும் இளமை பெயர்கள் எத்தனை? 13. பேடை எழுதிங்க. பேடை, பெட்டை. ஓகேங்களா? பேடை முடிச்சுட்டோம், அவ்வளவுதான். பேடை, பெட்டை. அடுத்தது என்ன பண்றோம்? பேடை, பெடை, பெட்டை, பெண்ணு, மூடு, நாகு, பிணவு, பிடி, கடமை, அழகு, மந்தி, பாட்டி, பிணவு என்ற 13 பெண்பாலை உணர்த்தும் இளமை பெயர்களாகும். ஓகேங்களா? பன்றி, மான், இத மூணை சொல்லுவாங்க சார். என்ன ரமேஷ்? பிணவு அப்படின்னா பன்றி, மான், நாய். இதுக்கு 3க்கு வந்து ஒரு காமனான பேர் வந்து லேடிஸ் பேர் வந்து பெண்பால் வந்து பிணவுங்க சார். ஓகே. பன்றி, நாய், மானா? பன்றி, நாய், மான். இதுக்கு வந்து பிணவு. நம்ம புக்ல வந்து மானுக்கு தான் வரும் பிணவுன்று. ஓகே, சூப்பர். சார் பாட்டிங்கிறது நரிக்கு வரும் சார்.
பாட்டி நரிக்கா? சூப்பர். ஆமா சார். பாட்டின்ற ஒரு பெண் இளமை பெயர் வந்து எதுனா நரி. நரியோட பெண்ணுக்கு, நரியில பெண் பால் வந்து என்னன்னா பாட்டின்ற இளமை பெயரை யூஸ் பண்றோம். சூப்பர் ப்ரோ, நன்றி. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. பெயர் விதிகள் இது நாம் பார்ப்போம். அண்ணு, ஆணு, மண்ணு, மானு, அதே தான். அந்த ஆண் பால் பெண் பாலுக்கு வர 23 பெயர் விதிகள். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, 23 பெயர் விதிகள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெயரெச்சம் கொள்ளும் பெயர்கள். ஒரு நிமிஷம், இதை நல்லா பாத்துங்க. இந்த ஓலை வந்து நல்லா பாத்துங்க, ஏன்னா இங்க இருந்தா வந்திருக்கு. ஓகேங்களா? ஓலை எங்க பார்த்தோம்? இது இன்னொரு முறை பாத்துங்க. டைம் என்னாச்சு ரமேஷ்? டைம் என்னாச்சு? 1:40. சரி சரி, அவ்வளவுதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். புள்ளியின் உறுப்புகள் வந்து தோடு, மடல், ஓலை. நல்லா பாத்துங்க. ஏடு, இதழ், பாலை, ஈர்க்கு, குலை, காய், பழம், செதில், தோல், விழுது. இதெல்லாம் புல்லோட உறுப்புகள். நமக்கு எங்கேயாவது கேட்க மீண்டும் சான்சஸ் இருக்கும், பாத்துங்க. சரிங்களா? சரி, பெண் பாலுக்கு உரிய இளமை பெயர்கள் எத்தனை பார்த்தோம்? இளமை பெயர் மரபு பெயர்கள் நமக்கு இருக்கு, கண்டிப்பா கேட்க இருக்கு 13. அதுல எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம்? பாட்டின்னு வந்தா நரிக்கு பார்த்தோம். அழகுன்னு வந்தா என்னது? மயிலுக்கு பார்ப்போம். மந்தின்னு வந்தா குரங்கு பார்ப்போம். ஓகேங்களா? பிணவுன்னு வந்தா சொன்ன மாதிரி நரிக்கு இதுக்கு வரும், மான், பெண் மானுக்கு. அது நல்லா பாத்துங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் போலாம். பெயரெச்சம் கொள்ளும் பெயர்கள். பெயரெச்சம் கொள்ளும் பெயர் நாம் பார்ப்போம். வினை முதற் பெயர், கருவி பெயர். பெயரெச்சனாலே என்னது? 6 வகையா? பெயர் வந்து 6 தானே. பெயரெச்சம் பெயர் வந்து 6 வகைப்படும். அது என்னன்னா தொழில், காலம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வேற என்ன சொல்லலாம்? குணம், இடம், சினை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகை பார்த்துருவோம் இல்லையா? ஸோ அந்த 6 வகையை தான் சொல்லியிருக்காங்க. உண்ட வளவன், உண்ட காலம், உண்ட இல்லம், உண்ட ஊன், உண்ட நாள், உண்ட சோறு. ஸோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம். பெண்பார், படற்கை, வினைமுற்றுகள் இதெல்லாம் போட்டலாம். அல்லு, ஆளு இந்த விகுதி வந்தாலே நம்ம என்ன பெண்பால் போட்டுருவோம். ஓகே. பெயர்னா என்ன? இடுகுறி பெயரும் காரண பெயரும் ஆகிய இரண்டும் பல பொருளுக்கு பொது பெயராகும். போட்டுருவோம் இல்லையா? இடுகுறி பொது பெயர், சிறப்பு பெயர் அதெல்லாம் போட்டுருவோம். அது வந்து பொதுமொழி. பொதுமொழின்னு என்ன சொல்லுவோம்? தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்ததுதானே பொதுமொழி. எக்ஸாம்பிள் வந்து தாமரை. தாமரைனா என்ன சொல்லுது? தாமரைன்றது ஒரு மலரை குறிக்கும். அது வந்து ஒரு தனி வார்த்தையா என்ன குறிக்கும்? தனி முடரா ஒரு தனி சொல்லா வந்து என்ன குறிக்கும் அப்படின்னா தாமரைன்ற ஒரு மலரை குறிக்கும். அதுவே தா கூட்டல் மறைன்னு சொல்லி ஒரு தொடர்மொழியா எழுதும்போது தாவுகின்ற மறைன்னு சொல்லி ஒரு தொடர் பொருளை தரும். அப்போ தனி எழுத்தாகவும் தொடர் பொருளாகவும் பொருளை தரனால இது பேர் என்ன? பொதுமொழி. இதே மாதிரி நம்ம புக்ல என்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம்? எட்டுன்றது ஒரு எண், தனி மொழியாக ஒரு எண்ணை குறிக்கும். அது வந்து தொடர்மொழி அப்படி எழுதலாம். எல் கூட்டல் தூணு பிரிச்சு எல்லை உண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்மொழியாக எழுதலாம். அதே மாதிரிதான் வேங்கை என்ன சொல்லலாம்? வேங்கைன்றது ஒரு பூன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுவே வந்து பிரிச்சு எழுதுனா என்ன சொல்லலாம்? வேம் கூட்டல் கை, அப்போ வேகும் கையின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பொதுமொழி. ஒரு மொழி நின்று ஒரு பொருளை தந்தும் அதுவே தொடர்மொழியாக நின்று பல பொருளை தந்தும் இவ்விரண்டும் பொதுமொழியாக நிற்பதும் பொதுமொழி. சரிங்களா? பொருள்கோள் வகை. பொருள்கோள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் வந்து 8 வகைப்படும். பார்ப்போம் இல்லையா? ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், கோள் அது வந்து நிறை பொருள்கோள், பூட்டுவீர் பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். அவ்வளவுதான், மொத்தம் 8 வகைப்படும். பொருளாக பெயர் என்ன பார்ப்போம்? முதற் பொருளின் பெயர் அதன் சினை பொருளுக்கு ஆவது. அதானே முதற் பொருளின் பெயர் அதன் சினை பொருளுக்கு. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ வந்து மல்லிகை சூடினால்ல மல்லிகைன்றது ஒட்டுமொத்த செடி கொடி, அந்த கொடிக்கே பேர் தானே. இப்போ செடியோ ஒரு கொடியோ அதுல இருக்கிற இலை ஒட்டுமொத்த அந்த தாவரத்திற்கே என்ன பேர்னா மல்லிகைன்றது பேரு. அவ ஒட்டுமொத்த தாவரத்தை சூடினாலா இல்ல மல்லிகை பூவை சூடினாலா? அதாவது அவ ஒரு உறுப்பை தான் சூடியிருப்பா. ஆனா அந்த உறுப்பிற்கு பதிலா பூன்ற ஒரு சினைக்கு பதிலா மொத்த பொருளே ஆகி வந்திருக்கு. அப்ப முழு பொருளே ஆகி வந்தனால இது பேர் என்னது? பொருளாகும் பெயர். புரியுதுங்களா? பெயர். ஆமா, நம்ம புக்ல அதான் மல்லிகை சூடினால் தான் இருக்கும். அப்புறம் இங்க நம்ம தாமரை புரையும் காமர் சேவடி. தாமரை புரையும் காமர் சேவடி என்றதில் தாமரை என்ற தண்டின் பெயர் அதன் மலர்காயிற்று. தாமரைன்றதுல வந்து என்ன வந்திருக்கு? தாமரைன்றது ஒட்டுமொத்த செடி தான். அந்த தண்டின் பெயர் தாமரைன்றது தண்டின் பெயர் அதன் மலருக்கு ஆயிற்று. ஓகேங்களா? ஸோ தாமரை புரியும் காமர் சேவடி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? அவன் வந்து தாமரை மலரை தான் வந்து என்ன பண்ணாங்க? சேவடி அந்த காலுக்கு வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்ல வருது. ஸோ அந்த பூ ஒட்டுமொத்த தாமரை செடிக்கு ஆகி வந்திருக்கனால
அது பேர் வந்து பொருளாகு பெயர். சரிங்களா? சரி. பொறுப்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பண்பு. பொறுப்புன்றது வந்து குறிப்பை உணர்த்தும் தேவையில்ல. மக்கட்குரிய இளமை பெயர் நோட் பண்ணுங்க. இது நமக்கு தேவை. மக்கட்கு உரிய இளமை பெயர்கள். மக்கட்னா என்னது? நம்ம குழந்தைகளுக்கு. குளவி, மகவு என்னும் 2 இளமை பெயர்களும் மக்கட்கு வழங்கணும். அதான் சொல்ல தாய் மகப்பேருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல? நம்ம தமிழ் புக்கில் சொல்லுவோம் இல்லையா? மகப்பேரு கேள்விப்பட்டிருக்கோம்ல? மகவு. ஆர்டிகல் 42A நினைக்கிறேன் சார், மகப்பேறு கால விடுமுறை. 42 வெரி குட். 1961 லீவ் இது விடுவாங்க அந்த சட்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ குளவி, மகவு என்னும் 2 இளமை பெயர்களும். சரிங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குளவி. நம்ம சொல்லுவோம்ல, குளவினாலே குழந்தைன்னு தானே அர்த்தம். குளவினா குழந்தை. மகவுனாலும் மகப்பேறு, தாய் மக நலப்பேறு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ குளவி, மகவு என்னும் 2 இளமை பெயர்களும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மக்கட்கு வழங்குவனாவும் பிள்ளை என பெருக வழங்கும் பெயர் ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை. தொல்காப்பியர் மக்கட்கு உரியதாக வழங்கவில்லை. ஆனால் பிள்ளையாட்டு, பிள்ளை நிலை என்பவை மகப்பெயராவன. அவற்றை துறைப்படுத்தி கூறுகிறார். என்ன சொல்றாருன்னா, பிள்ளை என நம்ம என்ன பண்ணோம்? அதிகமா யூஸ் பண்றது வந்து பிள்ளை. அந்த வழக்கம் ஆண் பிள்ளை, பெண் பிள்ளைன்னு சொல்றோம்னா, இது வந்து தொல்காப்பியர் மக்கட்கு உரியதாக வழங்கவில்லை. ஏன்னா தொல்காப்பியர் எதுக்கு சொல்றாரு? பிள்ளைன்றது வந்து விலங்குகளுக்கு யூஸ் பண்றாரு. மக்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணல. மனுஷங்களுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணல? பிள்ளைன்ற பொருளை அவர் யூஸ் பண்ணல. ஆனால் பிள்ளையாட்டு, பிள்ளை நிலை என்பவை மகப்பெயராவன. ஓகேங்களா? பிள்ளையாட்டு, பிள்ளை நிலைன்றது மகப்பெயராவன அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? ஓகே, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், மதவென்னும் உரிச்சொல் ஒன்றும் குறிப்பு தேவையில்ல. மந்திரம், மரபுன்னு என்ன சொல்லலாம்? உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் எப்பொருட்டு எப்பெயர் வழக்கு. உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. உலக வழக்குனா எதை சொல்றாங்க? உலக வழக்குனா பேச்சு வழக்கு தான் உலக வழக்கு. செய்யுள் வழக்குனா என்ன அர்த்தம்? எழுத்து வழக்கு. கரெக்டா? பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கு அதான அர்த்தம். சார், உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் எப்பொருட்டு எப்பெயர் வழங்கி வருமோ அப்பொருளை அச்சொல்லார் கூறுவது. எதை எப்படி சொல்லணுமோ அதை அப்படி சொல்றதுக்கு பேர் தானே அது மரபு. யானை மேய்ப்பானை என்னன்னு சொல்லும்? ஆமா, புரிஞ்சுல இது? உலக வழக்குனா பேச்சு வழக்குன்னு அர்த்தம். செய்யுள் வழக்குனா எழுத்து வழக்குன்னு அர்த்தம். ஸோ எப்பொருளை எப்படி சொல்லணுமோ அது மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் என்னது? மரபு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நம்ம தொல்காப்பியர் கூட சொல்லுவோம்ல, ஐம்பால் இருதிணை. இதுதான் வந்து என்னது? ஐம்பால் இருதிணைன்றதுதான் வந்து மூவிடத்திற்கும் உரியத மாதிரி வரணும். அதே மாதிரிதான் நிலம், தீ, நீர், வசலி, விசும்புன்றது உலக வழக்கு அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி வழக்க மாத்தாம சொல்லணும். யானை மேய்ப்பனை என்னன்னு தான் சொல்லணும்? பாகன் சொல்லணும். ஆடு மேய்ப்பனை என்னன்னு சொல்லணும்? இடையன் சொல்லணும். ஆணையில் லிண்டம். ஓகேங்களா? ஆணைக்கு என்ன சொல்லணும்? ஆணை, அதோட யானையோட அது வந்து ஆணை இலண்டம். ஓகேங்களா? ஆணை இலண்டம் சொல்லணும். அது அந்த வேஸ்டேஜ் சொல்றோம்ல, கழிவு. அதை ஆட்டுக்கு புழுக்கை சொல்லணும். குதிரையை வந்து குட்டின்னு சொல்லணும். பசு வந்து கன்றுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது என்ன சொல்றது? உலக வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், புள்ளின் உறுப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி வந்து மரத்தின் உறுப்புகள் பாருங்க. மரத்துக்கு இலை, முறி, தளிர். நம்ம நினைச்ச மாதிரி புல்லுக்கும் நெல்லுக்கும் தான் தளிர்னு யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இலை, முறி, தளிர், தோடு, சினை, குலை, பூ, அரும்பு, காய், பழம், தோல், செதில், விழுது என்பன மரத்தின் உறுப்புகளாகும். ஓகேவா? எது வந்திருக்கு? எது வந்திருக்கு? இலை. மரம்னா இலை இருக்குமா? மரத்துல கண்டிப்பா இலை இருக்கும். முறினா அந்த நுனியை தான் முறின்னு சொல்லுவோம். தளிர் இருக்கு. ஓகே. தோடு, சினை, குலை, பூ இருக்கும், அரும்பு இருக்கும், காய் இருக்கும், பழம் இருக்கும், தோல் இருக்கும், செதில் இருக்கும், விழுது இருக்கும். இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேண்ணா? இதெல்லாம் வந்து மரத்தின் விழுகள். அடுத்து வந்து மரபு. இது இயல்பு வழக்கு வகையில் ஒன்றா? கரெக்ட். தொன்று தொட்டி வருதலில் இடையில் எழுத்துக்கள் தோன்றியும் திரிந்தும். அதான் மறுனா நடுவுல எழுத்துக்கள் தோன்றிருக்கலாம் புதுசா, அல்லது வந்து திரிஞ்சிருக்கலாம், அல்லது கெட்டு இருக்கலாம். இலக்கணம் சிதைந்து தானே மருவி வழங்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இலக்கணம் சிதைந்து வந்த பேர் தான் மருவு. எக்ஸாம்பிள், அருமருந்தன்ன. அது என்ன? அருமருந்தன்ன அப்படின்ற வார்த்தை என்னவா இதா இருக்கு? அருமந்த. பாண்டிய நாடு என்னவா மாதிரி இருக்கு? பாண்டிய நாடு. பாண்டி நாடா மாறி இருக்கு. அருமந்தன் எப்படி மாறி இருக்கு? அருமந்த. ஓகேங்களா? ஆயிற்று என்னாச்சு? ஆச்சு நம்ம சொல்றோம்ல பேச்சு வழக்குல. தஞ்சாவூர் என்ன சொல்றோம்? தஞ்சை. மல்லல் என்னும் உரிச்சொல். மல்லல்னாலே வளம்னு அர்த்தம். இது நோட் பண்ணுங்க. இது நம்ம இதுல கூட வரும். என்னது? மதுரை காஞ்சி. ஓகேங்களா? அதுல வரும் மல்லல் வளநாடு அப்படின்னே வரும். ஓகேங்களா? மல்லல்னா வளம். என்ன ரமேஷ்? ஞாலம் கரி. ஆமா, மல்லல்னாலே வளம்னு அர்த்தம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்தது மற்று என்னும் இடைச்சொல். மற்று என்னும் இடைச்சொல் வினைமாற்று பொருளையும் அசைத்து நிற்ற பொருளையும் வேறென்றும் பொருளையும் கூறும். மற்ற என்ன அர்த்தம்? ஒரு இடைச்சொல்லு, அது வினைமாற்று பொருளையும் அசைத்து நிற்ற பொருளையும் வேறு, அதான் மற்று வேற, கூட, மற்று வந்தேன், மற்ற வந்தேன், மற்றும் அப்படிலாம் சொல்லும் இல்லையா, அதை சொல்லுது. மற்றைய என்னும் இடைச்சொல் அதே தான் அதுவும். மரி என்னும் இளமை பேர். நோட் பண்ணுங்க. மரின்னு வந்தாலே நம்ம என்ன இருக்கும்? மான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம நம்ம குரூப் போர்ல வந்து மரின்னு வந்தது மானுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? மரினா எங்க பார்ப்போம்? மான் பார்ப்போம். பாருங்க, ஆடு, அது இல்லாம ஆடு, குதிரை, புள்ளிமான். ஆடு, குதிரை, புள்ளிமான், உலைனாலும் மான் தான். புல்வாய் என்னும் 5ம் மரி, குட்டி என்னும் இளமை பெயர்களை பெறும். நோட் பண்ணீங்க. எது எது? ஆடு, குதிரை, புள்ளிமான். ஆடு, குதிரை, புள்ளிமான், உலை, புல்வாய். இது எல்லாமே புல்லுகளை மேயக்கூடியது. அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஆடு, குதிரை, புள்ளிமான், உலை, புல்வாய் என்னும் 5ம் ஓகேங்களா மரி பிளஸ் குட்டி என்னும் இளமை பெயர்களை பெறும். ஓகேங்களா? மரி பிளஸ் குட்டி. நோட் பண்ணிட்டீங்களா? எழுதிங்க. ஓகேங்களா? அப்பதான் நமக்கு வந்து டைம் மிச்சமாகும். ஆடு, குதிரை, புள்ளிமான், அப்புறம் உலை பிளஸ் வந்து புல்வாய். சரிங்களா? ஓகே, இது 5ம் மரிக்குட்டி. அதுக்கப்புறம் மண் இடைச்சொல். மண்ன்றது ஒரு இடைச்சொல், அவ்வளவுதான், நமக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். மா என்னும் இடைச்சொல். மானாலே என்ன பார்த்தோம்? நிறைய மீனிங் இருக்குது மாக்கு. ஸோ இந்த இடத்துல மானா பெரிய, உரிச்சொல்ல வரும்போது பெரிய. மாலை என்னும் உரிச்சொல். மாலைன்னா என்ன சொல்றாங்க? இயல்புன்னு சொல்ல வராங்க. முகத்தல் அளவை. முகந்து அளக்கின்ற நாளி, குறுனி, களம், லிட்டர். ஓகேங்களா? காதம் நடந்தான் எவ்வகை, என்ன பெயர் அது? காதம் நடந்தான். நீட்டல் அளவை ஆகு பெயர். சூப்பர், நீட்டல் அளவை ஆகு பெயர். அது மாதிரி முகத்தல் அளவை வந்து முகந்தளக்கின்ற நாளியா இருக்கட்டும், குறுனியா இருக்கட்டும், களமா இருக்கட்டும், லிட்டரா இருக்கட்டும். ஓகேங்களா? முதலிய முகத்தல் அளவை பெயர்கள் அவ்வளகை பெயரை குறிக்காமல் பொருளை குறிப்பது முகத்தல் அளவை பெயர். நாளி கொடு, அல்ல நாளி என்பது முகத்தல் அளவை பெயர். ஓகேங்களா? சரி. முதல் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? முதல் வேற்றுமைனது உருபாவது ஐ முதலிய உருபுகளை ஏற்று திரிதில்லாத பிறகும். அதாவது ஐ முதலிய எந்த ஒரு வேற்றுமை உருபுகளையும் ஏற்காததுதான் முதல் வேற்றுமைன்றாங்க. ஓகேங்களா? வினையையும் பெயரையும் வினையாயையும் கொள்ளும் வருதல். அது வெறும் வினை, பெயரை மட்டும் கொள்ளும். முதல்நிலை தொழிற்பெயர் என்ன பார்ப்போம்? தொழிற்பெயர் விகுதி குறைந்து முதல்நிலை மாத்திரம் என்றும். முதல்நிலை தொழிற்பெயர் என்ன அர்த்தம்? விகுதி வருமா வராதா? இல்ல, விகுதி வராது. தொழிற்பெயர் விகுதி குறைந்து, தொழிற்பெயர் விகுதி இல்லாம முதல்நிலை மாத்திரம் நின்று தொழிற்பெயர் பொருளை தருவது முதல்நிலை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு கெடுவான். ஓகேங்களா? கெடுவான், கெடு, அதுதான் முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன பார்த்தோம்? பெருன்றது என்னவா மாறிச்சு? பெருன்றது பேரா மாறிச்சு. கெடுன்றது கேடா மாறும். சுடுன்றது சூடுன்னு வரும். வெரி குட், அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த முதல்நிலை தெரிஞ்சிருக்கும். மும்மடி ஆகு பெயர் பார்த்துக்கலாம் பாரு. நான் சொன்னேன் இல்லையா ரமேஷ்? பாருங்க, கார் என்னும் கருநிறத்தின் பெயர் அதனை உடைய. முகில்னா என்ன சொன்னேன்? முகில்னா மேகம். நான் சொன்னேனா? நான் சொன்ன நடத்தினா இல்ல, நான் சொன்னல கார் அறுத்தான் அப்படின்னு முன்னே சொன்னேன். கார் அறுத்தான்னு சொல்லும் போது அது வந்து மும்மடி ஆகு பெயர்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா காருன்றது ஓகேங்களா, காருன்றது எதை குறிக்குது? கருநிறத்தின் பெயர் அதனுடைய முகிலை உணர்த்தும் போது ஆகு பெயர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் என்ன வருது? முகிலை குறிக்குது. அதாவது காருனா கருமை நிறமுடைய முகிலை குறிக்குது. இது ஒரு படி. அதுக்கப்புறம் அம்முகில் பெய்யும் காலம், அதுதான் கார்காலம். அந்த முகில் மழையை பெய்யும் காலத்தை தான் என்ன சொல்லுவாங்க? கார்காலம். அதனால இது வந்து இருமடி ஆகு பேராயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மழை பெய்யும் காலத்துல அந்த பருவத்துல விளையும் நெற்பயிரோ ஏதோ ஒரு பயிரை குறிக்குது. ஸோ 3. ஸோ அதனால இது வந்து மும்மடி ஆகு பெயர் அப்படின்னு ஆச்சு. சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? கான்செப்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் காருன்றது கருப்பு நிறத்தை குறிக்குது, பண்பு கருப்பு நிறமாகிய மேகத்தை குறிக்குது 1. 2வது வந்து அந்த கார் மேகங்கள் பெய்யக்கூடிய மழை காலத்தை குறிக்குது, காலவாகு பெயர், காலத்தை குறிக்குது 2. ஃபர்ஸ்ட் பண்பு, 2வது காலம், 3வது அந்த காலத்தில் விளையக்கூடிய பயிரை குறிக்குது, அதாவது காரியம். ஓகேங்களா? அப்போ நிறம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுல? பண்பு ஆகு பெயர் 1. 2வது வந்து என்ன? பண்புக்கு ஆகி வந்திருக்கு. 2வது எதுக்காகி வந்திருக்கு? அந்த மழை பெய்யும் காலமாகிய காலத்திற்கு ஆகி வந்திருக்கு 2. 3வது அந்த காலத்தில் விளையக்கூடிய பயிருக்கு ஆகி வந்திருக்கு, அதாவது காரியம், அந்த காலத்தில் நடக்கூடிய காரியம். அப்போ பண்பு, காலம், காரியம் 3க்கும் ஆகி வந்தனால இந்த ஆகு பெயர் என்ன சொல்லலாம்? மும்மடி ஆகு பெயர். கார் அறுத்தான். உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சு இல்லையா? கார் மேகம் பண்பு, கார் காலம் காலம்.
ஓகேங்களா? கார் அறுத்தான், காரியம். மூணுத்தையும் சேர்த்தனாலதான் இது பேர் மும்மடியாக பேர். ஓகேவா? போலாம் மற்றது. மனப்பாடம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் போலாம். முறைஞ்சு என்னும் முடிச்சொல் தேவையில்லை, முழுதும் என்னும் முடிச்சொல் தேவையில்லை. அடுத்து வந்து முற்று தொடர்மொழி. முற்று தொடர்மொழின்னு என்ன பார்க்கலாம். எழுவாயும் பயனிலையும் செயல்படும் பொருள் முதலியவைகளோடு கூடியாயினும் கூடாதாயினும் முடிவு பெற்று இருப்பது முற்றுதல். அதாவது எழுவாய் இருக்கணும், முற்றுன எழுவாய், அப்புறம் செயல்படும் பொருள் பிளஸ் பயனிலை. இந்த மூணு இருந்துச்சுன்னா கூடியாயினும் கூடாதாயினும் முதலியவைகளோடு இது கூட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மூணு மெயினா இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? அது பேரு தான் வந்து முற்று தொடர்மொழி. சரிங்களா? அவ்வளவுதான். மற்ற முன்னிலை அசைச்சொற்கள் தேவையில்ல. மியான்றனாலே அசைச்சொல்லு. முன்னிலை ஏவர் பன்மை வினைமுற்று. என்ன விகுதி வரணும்? முன்னிலைன்னு வந்தா என்ன வினைமுற்று வரணும்? நாம் பார்ப்போம்ல. மின் உண்ணுங்கள், உண்ணீர். ஓகேங்களா? உண்ணீர் சாப்பிடுங்க, உண்ணும் அப்படிலாம் சொல்ல. மின் விகுதியை ஏறு மீன், பட்டிமன்றம் பாங்கறிந்து ஏறு மீன் எங்க பார்ப்போம்? மணிமேகலையில பார்ப்போம் சார். வெரி குட். ஓகேங்களா? அப்போ மின் விகுதி எல்லாம் வந்துச்சுன்னா வந்து என்னன்னா மின் விகுதி மோஸ்ட்லி மின் விகுதி வந்தாலே ஏவல் வினைமுற்று தான். ஓகேவா? நம்ம மின் விகுதி எங்க பார்ப்போம்னா மணிமேகலையில பார்ப்போம். பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏறு மீன். ஓகேங்களா? அது மாதிரி உய் மீன் அப்படிலாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ மின் விகுதி வந்தால் அது வந்து முன்னிலை ஏவர் பன்மை வினைமுற்று. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி வேற என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏவர் பன்மைக்கு எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்க? ஈறு விகுதிகளும் புதியன புகுதலால் வரும். எக்ஸ்ட்ரா என்ன சொல்லலாம்? ஈருன்ற விகுதியும் நம்ம வெறும் மின்ன்றது மட்டும் இல்லாம ஈறு உம்மும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உண்மீன் போட்டுருவோம், ஏவல் பன்மைன்னு போட்டுருவோம். ஆனா உன்னீர் உண்ணும் வரலாம் அப்படின்னு சொல்றான். எதுக்கு சொல்றாங்க? ஏவல் பன்மைக்கு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. மணிமேலையில வரும் அதிகமா. ஓகே. நெக்ஸ்ட் முன்னிலை பெயர்கள். முன்னிலை பெயர்கள் என்ன சொல்லலாம்? நீ, நீர், நீர், நீவிர், எல்லீர். எல்லீதான். எல்லீர் என்பனாவும் இவற்றுள் நீ முன்னிலை ஒருமையை குறிக்கும், மற்றதெல்லாம் பன்மையை குறிக்கும். அவ்வளவுதான். அது வந்து முன்னிலை பன்மை வினைமுற்றுக்கு என்ன வரும்? முன்னிலை பன்மை வினைமுற்றுக்கு அதான் சொன்னேன், ஈரும் தான் வரும். கரெக்ட் தானே? முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி என்ன வரும்? ஈறு. எப்படி? உண்ட நீர், உண்கின்ற நீர், உண்டீடீர், புலை நீர், உண்டீர், உண்கின்றீர். அதான் ஈருன்னு வந்தா அது வந்து முன்னிலை வினை. தன்மை பிறக்க வினைகளுள் இனமாய் 3 காலத்திற்கு தனித்தனி வருவதாய் யாவர் பொருள் தோன்றாததாய் முன்னின்றனாவது தொழிலை உணர்த்தும் வினை முன்னிலை வினையாகும். நீ நடந்தாய், நீ நடக்கின்றாய், நீ நடப்பாய். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் பார்த்தாலே போடலாம். இதெல்லாம் முன்னிலை வினைகள். முன்னிலை ஒருமை வினைமுற்று. உண்டனை, உண்கின்றனை, உண்பை, குலையினை, உண்டாய், உண்கின்றாய், உண்டி, உண்ணா, நின்றி. இதெல்லாமே சொல்லுது. முன்னம்னா இவ்விடத்து மொழியை இவருக்கு சொல்ல தகுமென குறித்து அவ்விடத்து அவருக்கு அம்மொழியை உரைப்பது முன்னமாகும். அது நமக்கு தேவையில்ல. மூவகை பெயருக்கும் பொதுவான விழி உருபு என்னன்னு பார்க்கலாம். விழிக்கப்படுகின்ற உயர்திணை பெயர், பொது பெயர், அக்னிணை பெயர் ஆகிய மூவகை பெயர்கள் எடுத்தும் இயல்பாதலும் ஏகாரம் மிகுதலும் ஈகாரமாய் திரிதலும் பெரும்பாலும் விழியுறுப்புகளாக வரும். என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க? மாந்தர் கூறீர், கோவே கூறாய், தோழி கூறாய், அன்னை கூறாய், பிதாவே கூறாய், சாத்தி கூறாய், கிளி நல்லாய், புறாவே வாராய். இதெல்லாம் வந்து தும்பி வா. இதெல்லாம் வந்து அந்த விழித்தொடர்ல சொல்றோம் இல்லையா? பார்த்தாலே சொல்லலாம் இதெல்லாம் விழித்தொடர். அவ்வளவுதான். மூவகை மொழிகள் தெரியும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மூவிடை பெயர்கள் என்னது? மூவிடை பெயர்கள். பெயர்கள் இடவேற்றுமையினாலே தன்மை பெயர், முன்னிலை பெயர், படர்க்கை பெயர். அதான் மூவிடை பெயர். என்ன சொல்லலாம்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூவிடம் என்ன சொல்லலாம்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. அவ்வளவுதான். சரிங்களா? சென்றேன், நான் சென்றேன், நீ சென்றாய், அவர்கள் சென்றார்கள். படர்க்கை. மூவரி உயிர் எதை சொல்லலாம்? உடம்பினாலும் நாவினாலும். ஃபர்ஸ்ட் உடம்பு ஓரறிவு, நாவு சுவைத்தல் 2. கூட என்ன சொல்லலாம்? 3வது அறிவு என்ன சொல்லலாம்? நுகர்தல், தீ நாற்றம் ஆகியவற்றின் நுகர்தல். 3 அறிவு. 3 அறிவுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? சிதல், எறும்பு. நம்ம என்ன பார்ப்போம்னா கரையான், எறும்புன்னு பார்ப்போம். இந்த இடத்துல சிதல், எறும்பு, அட்டை. ஓகேங்களா? சிதல், எறும்பு, அட்டை. முதல்ல என்ன 3 அறிவு. 3ஆம் வேற்றுமை ஆளு, ஆணு, ஒடு, ஓடு. இதெல்லாம் 3ஆம் வேற்றுமை நிரூபலாகும். ஆள் ஆண் உறுப்புகள் நிற்றற்குரிய விடத்து கொண்டென்பதும் ஒடு ஓடுன்றது வந்து என்னன்னா நிற்றற்குரிய விடத்து உடன் என்பதும். அதாவது உடனெகிழ்ச்சியில வரும். ஒடு ஓடுன்றது உடனெகிழ்ச்சியில வரும். ஆள் ஆண்ன்றது கொண்டு அப்படின்னு சொல்லி முடியும் இல்லையா? அது அவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் மூன்றாம் வேற்றுமையின் பொருள் அது நம்ம தேவையில்ல, நம்ம நார்மலாவே படிக்கிறது தான். உடனிகழ்ச்சியை குறிக்கும். வாளால் வெட்டினான், வாளான் வெட்டினான், கருவி வருது இல்லையா? வாளால் வெட்டினான்னு அர்த்தம் வாளை கொண்டு, அப்போ ஆளுன்றது கருவியை சொல்லும். அரசனால் ஆகிய கோயில் கருத்தா. கருத்தா என்னன்னா, இப்ப இந்த அரசன் யார், இந்த கோயிலை கட்டது யாரு? அரசன் தானே கட்டியிருப்பான். அப்ப அரசனாலதான் இதை கட்டி முடிச்சிருக்கப்படும். அரசனால் ஆகிய கோயில். மைந்தனோடு தந்தை, ஓடு ஓடுன்னு வந்தாலே உடனிகழ்ச்சி. மொழி மாற்று பொருள்கள் செய்யுளில் கூறப்படும் பொருள்களுக்கு பொருத்தமான மொழிகளை ஒரே அடிக்குள், அதாவது அடிமறி மாப்பு பொருட்களுக்கும் அடிமறி மாற்று பொருட்களுக்கும் மொழி மாற்று பொருட்களுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அடிமறினா இந்த அடியை தூக்கி மேல போட்டுடணும், மேல கீழே மாத்தி போட்டோம்னா அது பேர் அடிமறி மாற்று பொருட்கள். அதுவே மொழி மாற்று பொருட்கள்னா ஒரு செய்யுள்ல இருக்கிற வார்த்தைகளை மட்டும் மாத்தி போடணும். சுரை ஆள அம்மி மிதப்பன்றது கரெக்டா, இல்ல சுரை மிதப்ப அம்மி ஆளன்னு மாத்தி போடணுமா? எது கரெக்ட்? சுரை மிதப்ப அம்மி ஆள. அப்ப சுரை மிதப்ப அம்மியாளன் பொருளை மாத்தி போடணும். அதாவது ஒரே லைன்ல ஒரு அடியில இருக்கிற வார்த்தையில மாத்தி போட்டுக்கிட்டா அதுதான் மொழி மாற்று பொருட்கள். அவ்வளவுதான். சரிங்களா? யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப கானக நாடான் சுனை, அதெல்லாம் பாத்துடலாம். இச்செயல் அம்மியால கொடுத்துரும். அம்மியால சுரை மிதப்பன் தான் வரணும். அதே மாதிரி யானைக்கு நிலைன்னு வரணும், முயலுக்கு நீத்துன்னு வரணும். ஓகேங்களா? அது மாதிரி சொல்றாங்க. ஓகே. யானர் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு. அதுதான் தேவையில்ல. யானர் யானை ஆற்று நீர் பொருள்கள். ஆற்று நீர் பொருள்கள்னு சொல்லும் இல்லையா? ஆற்று நீர் பொருள்கள் அர்த்தம் எப்படி ஆறு ஓடிட்டே இருக்குமே, தொடங்கி ஓடிட்டே இருக்குமோ அது போல திரும்பாமலே ஒரே முகமாக ஓடுகின்ற ஆற்று நீரின் ஓட்டம் போல சொற்கள் முன்பின்னாக மாறாம என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது நம்ம சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேல் அலார் செல்வமே போல் அல் தலை நிறுத்தி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை. என்ன நூல் இது? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இது பாட்டை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? சொல். என்னது? ஞாபகம் இல்லைங்க சார். என்னது? சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றமுள் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலார் செல்வமே போல் தலை நிறுத்தி தேர்ந்த நூல் கல்வி சேர்ந்தார் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தலவே. என்ன சொல்லுவது? அதாவது நிறைய செல்வங்களை கூடியவர்கள் அந்த நாட்டுல ஏமங்கத நாட்டு வளமா அந்த நாட்டுல எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய செல்வந்தர்கள் பணிவோடு தலை குனிஞ்சு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இதா பண்பா இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி ஒரு நெல் கதிர் நிறைய நெல்களை பெற்ற உடனே அது என்ன பண்ணும், வெயிட்னால கீழே குனிஞ்சிடும் இல்லையா? அது போல ஓகேங்களா, செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, கல்வி சேர் மாந்தரின் ஓகேங்களா, கல்வி சேர் மாந்தர் இறைஞ்சி காய்த்தவே. நிறைய நூல் படிச்சு செல்வத்தை கொண்ட கல்வி படிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா தலை வணங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த நூல். ஓகேங்களா? பாட்டை மறந்துட்டீங்க. அதான் ஏன்னா இப்ப நமக்கு இதெல்லாம் தேவைப்படாது இல்ல, அதனால இதெல்லாம் மறந்துட்டீங்க. இல்லைங்க சார், யோசிக்கவே முடியலைங்க சார். நீங்களாச்சும் எனக்கு அப்புறமும் படிச்சுட்டு இருந்தீங்க. நான் என்னைக்கு படிச்சேன்? 2022 அப்புறம் இதெல்லாம் படிச்சதே கிடையாது. ஆனாலும் சொல்லணும். வம்பு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பண்பு. வய என்னும் சொல் வயவன் கிளர்ச்சி உணர்த்தும். வழுக்கல் நோட் பண்ணீங்க. வழுக்கல் இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் முக்காலமும் வினாவும் விடையும் பல்வகை மரபுகளும் ஆகிய 7ம் தம் முறையில் தவறி வந்தால் வலு எத்தனை வகைப்படும்? 7 வகை தானே பார்ப்போம். இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் முக்காலமும், அதான் திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, அப்புறம் என்ன பார்த்தோம், மரபு வலு. மொத்தம் 7 வலுக்கள். ஓகேங்களா? அது மாறி மாறி வந்தா வலுக்கள். அவன் வந்தது, அவன் வந்தான் வரணும் திணைவலு. அவன் வந்தான் வரணும் ஆண் பாலு பதிலா பெண் பாலு சொல்றோம் பால்வலு. யான் வந்தான், இதெல்லாம் நம்ம புக்கிலே இருக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? நம்ம ஈஸியா பார்த்திருப்போம். அவன் வந்ததுக்கு என்ன வரணும், உயர்திணையா அகிர்ணியா சொல்லணும் திணைவலு. அவன் வந்தாள்ன்றது என்னது, பெண்பால். இது ஆண்பாலுக்கு பெண்பால் சொல்லணும் பால்வலு. ஆமா. யான் வந்தான், யான்ன்றது என்ன, நான் வந்தேன். யான்னா நான் வந்தேன்னு சொல்லணும். வந்தேன்றதுக்கு பதிலா என்னன்னா அவன் வந்தான்ற படற்கையை யூஸ் பண்றோம். ஸோ அப்ப இடவலு. தன்மைக்கு படற்கை யூஸ் பண்றதுனால இடவலு. நாளை வந்தான், நாளை வருவான் சொல்லணும். இங்க வந்தான்றது காலவலு. ஆமா. கறக்கிற எருமை பாலோ சினையோ. கறக்கிற எருமை பாலோ சினையோ வினாவுலு. இந்த வினாவே தப்புதான். கறக்கிற எருமை பாலோ சினையோ அப்படின்னு வருது வினாவுலு. என்ன வரணும்? கறக்கிற எருமை பாலோ சினையோ. இது என்ன மீனிங் புரியல. பட் நம்ம புக்ல என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன படிப்போம், முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு படிப்போம். அது மாதிரிதான்.
கறக்கிற எருமை பாலோ சினையோ அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது சினை வந்து பால் கறக்காது, அப்படி இருக்கலாம். ஓகேவா? அது மாதிரி ஒண்ணு வருது. சரி, பட்டுக்கோட்டைக்கு வழி எது என்றால் கொட்டைப்பாக்கு 8 பணம் என்பது. அவன் ஒரு கேள்வி கேட்க நாம ஒரு பதில் சொன்னா அது பேர் டிஎன்பிசி கேட்கிற கேள்விக்கு நாம ஒரு பதில போட்டு வந்தோம் இல்லையா? புல் என்பது புல்லின் உறுப்புகள், புல்லின் உறுப்புன்றது பதில் தளிர்னு ஒண்ணு போட்டு வந்தோம் இல்லையா? அதுதான். பட்டுக்கோட்டைக்கு வழி எது என்றால் கொட்டைப்பாக்கு 8 பணம் என்பதுதான் விடைவலு. யானை செலுத்துபவனை இடையனன் என்பது. யானை செலுத்துபவனை நம்ம என்ன சொல்லணும்? பாகன் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆடு ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் தான் இடையன்னு சொல்லணும். சரிங்களா? மரபோடு அவ்வளவுதான். வலுவமைதி என்ன சொன்னோம்? இலக்கண குற்றமுள்ளதாக காணப்பட்டாலும் முன்னேறால் ஏற்றுக்கொண்டு அமைக்கப்பட்டன வலுவமைதி ஆகும். அப்படிதானே பார்ப்போம். அவ்வளவுதான். ஓகே. வறுமை என்னும் பண்பை உணர்த்தும் உரிச்சொற்கள். அதுதான் இல்ல. வாக்கிய பெயர்வு பொருள் உணர்வுக்கு காரணம். அவாய் நிலை தகுதி எல்லாம் இல்ல. வாழ் என்னும் உரிச்சொல் வாழ்த்தலுக்குரிய குறிப்புணர்த்தும் உரிச்சொல். விடாத வாகுபெயர். நோட் பண்ணி வச்சுங்க. உங்களை இதெல்லாம் இங்கிருந்து எடுத்திருக்காங்க. விடாத ஆகுபெயர். விடாத ஆகுபெயர். கடு தின்றான் புலி தின்றான் என்ற விடத்து கடுவும் புலியும் சுவையாகிய தத்தம் பொருளை விடாது நின்று தம் பொருளின் வேறல்லாத காய்கனி என்னும் பொருளை உணர்த்தலால் விடாத ஆகுபெயர். அதாவது கடு தின்றான், கடுனா இப்ப ஏதோ கடுகு தின்றான் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். புலி தின்றான். புலி தின்றான்றது எதை சொல்லுது? புலி சுவையை உடைய அந்த 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 சுவை வந்து அதை விட்டு போகவில்லை, அந்த தன்மை அதை விட்டு போகவில்லை. புலி சுவையை உடைய ஒரு பழத்தை தின்றான். கரெக்டா? புலி தின்றான் தானே மீனிங். புளிப்பு சுவையை உடைய அந்த சுவை வந்து அதை விட்டுட்டு போகவே கிடையாது. புளிப்பு சுவையை உடைய பழத்தை தின்றான். அந்த புலின்றது அந்த இதுலயே அது கூடவே ஒன்றிணைச்சு வருது. ஸோ அந்த சுவை அது கூட ஒன்றிணைத்து வரல, விடாத ஆகு பேர். இது பேரு கடு தின்றான் புலி தின்றான் என்ற விடத்து கடுவும் புலியும்ன்ற சுவை தத்தம் பொருளை அந்த பொருளை விடாம இருக்கு. ஸோ அதனால அது பேர் என்னது? விடாத வாகு பெயர். ஓகேங்களா? விட்ட ஆகு பெயர் என்ன சொல்லலாம்? விட்ட ஆகு பெயர். விட்ட ஆகு பெயர் ஏதாவது சொல்லுங்க போலாம். தஞ்சை வந்தது இல்ல சென்னை வந்தது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல சொல்லலாம். ஓகேங்களா? பின்னாடி கீழே இருக்கும், பார்த்துடலாம். ஓகேங்களா? விடுதலாகிய குறிப்பினருக்கும் உரிச்சொற்கள். இதை நோட் பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. எது கடு தின்றான் புலி தின்றான்றது என்னது? விடாத ஆகு பெயர். கண்டிப்பா 2MA அதான் தமிழ் எடுத்துட்டாங்கல்ல, தேவைக்கூடாது. இது என்னது? விடை. விடை மொத்தம் எத்தனை வகைப்படும்? நான் எல்லாம் குலைக்குது. வினாவாகிய பொருளை அறிவிப்பது விடையாகும். வினாவிய பொருளை அறிவிப்பது. ஓகேங்களா? 8 வினாவிய பொருளை வகைப்படும் அறிவிப்பது சார். விடையாகும். வெரி குட். அது சுட்டு, எதிர்மறை, உடன்பாடு, ஏவல், வினாவெதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி என 8 வகைப்படும். இவற்றுள் முன்னையது முன்றும். ஒரே சொல்லுங்க. எங்கேயோ பேய் நடமாடுதுன்னு நினைக்கிறேன். சொல்லத்தான் முடியல. கேக்குதா? ஓகே. நெக்ஸ்ட். யாரும் பயந்துக்காதீங்க. அது நாய் அதுக்குள்ள சண்டை போட்டுக்குது, அவ்வளவுதான். ஓகேவா? நாமளே பேய் தான். டிஎன்பிசி படிக்கிறவங்க தான் இன்னைக்கு பேய். என்னதான் இப்ப பேய்ன்னு நினைச்சு அந்த நாயெல்லாம் குலைச்சிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தன் சவுண்ட் போட்டுட்டு இருக்கிறான். அதிகமா கேக்குற மாதிரி இருக்கு. என்ன மேடம்? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் அப்படியா? ஒண்ணுல அது நான் தான் இங்க மொட்டை மேல கத்திட்டு இருக்கிறேன். என்னதான் பேய் நினைச்சு எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க. சரி விடுங்க. ஸோ அப்ப தில்லிக்கு வழியாது சுட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சுட்டு விடை. இதுக்கு ஆன்சர் சொன்னோம்னா அது வந்து சுட்டு விடை. வினான்றது தில்லிக்கு வழியாது. இதுன்னு சொன்னா அது சுட்டு. தில்லிக்கு வழியாதுன்னு கேட்டா அது வந்து வினா. ஓகே. இது செய்வாயா? அதுக்கு நான் செய்யேன் செய்ய மாட்டேன்னு சொன்னா எதிர்மறை. செய்வாயா செய்வேன்னு சொன்னா என்ன சொல்லலாம்? உடன்பாடு. ஓகே. அதே மாதிரி வந்து இது செய்வாயான்றது நீ செய்கின்றது என்ன அர்த்தம்? ஏவல். இத செய்வாயான்றது செய்யணும், இதை நாயா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா வினாவெதிர் வினாதல். இதை செய்வாயனா உடம்பு நொந்தது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உற்றதை உரைச்சா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா உற்றது உரைத்தல். இதை செய்வானா ஐயோ உடம்பு நோகும் நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னா உருவது கூறல். இது செய்வாயா மற்ற இது செய்வேன். இதுக்கு பதிலா வேற ஒண்ணு சொல்றேன். இது செய்வாயானா இதுக்கு இனமான வேற ஒண்ணு செய்யணும், இனமொழி விடை. நான் சொன்னேன் பாருங்க. விட்ட வாகு பெயர் சொன்னா என்ன சொன்னேன்? அவ்வூர் சென்னை வந்ததுன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க வேற எக்ஸாம்பிள். அவ்வூர் வந்தது என்ற விடத்து ஊர் என்பது அந்த ஊரை விட்டு எதை குறிக்குது? இப்போ மக்களை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் விடாதாக பேர் என்ன பார்த்தோம்? புலி தின்றான் கடும் தின்றான். இதெல்லாம் வந்து என்ன? புலி தின்றான் கடு தின்றான். இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டாக பேர் பார்த்தோம். இது விடாதாக பேர் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல
விட்டா ஆகு பெயர்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சென்னை வளர்ந்தது. சென்னை சென்னைன்றது ஒரு இடம். ஓகேங்களா? சென்னை வளர்ந்ததுன்றது சென்னையை சொல்லுதா இல்ல சென்னையில் உள்ள மக்கள் வளர்ந்ததுன்ற பாயிண்ட் சொல்லுதா? சென்னைன்றது அந்த இடத்தை விட்டு அதில் உள்ள மக்களை குறிக்கும். அதாவது இந்த சென்னைன்றதை விட்டுட்டு அதில் உள்ள மக்களை குறிக்கும். சோ விட்டனால இது வெறும் விட்ட ஆகு பெயர். அதே மாதிரிதான் அவ்வூர் வந்ததுன்றது அந்த ஊர்ல இருக்கிற இப்போ பஸ் கண்டக்டர் என்ன சொல்றேன்னா அந்த ஊர் வந்துடுச்சு அப்படின்றது மூலியமா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஊர் வந்துடுச்சு, இந்த ஊருக்கு போற மக்கள்லாம் என்ன பண்ணுங்க எழுந்துடுங்கன்னு அர்த்தம். அப்போ அவ்வூர் என்பது ஊர் என்பது இடமாகிய தன் பொருளை விட்டு அந்த இடத்தில் உள்ள மனிதரை உணர்த்தலால் விட்டவாகு பெயர். கரெக்டா? இப்ப தஞ்சை வந்தது பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, தஞ்சை வந்ததுன்னு சொல்றாங்க. தஞ்சை வந்தது தஞ்சை வந்துடுச்சுன்னு சொல்லி இடத்த சொல்லுதா இல்ல அங்க தஞ்சையை சார்ந்த மக்கள் எல்லாம் எழுந்துடுங்கன்னு சொல்ல வராங்களா? சோ அப்போ அதுல இருக்கிற தஞ்சையை சார்ந்த மக்கள் எல்லாம் எழுங்கன்னு சொல்றதுக்காக தான் தஞ்சை வந்ததுன்னு சொன்னாங்க. சோ அப்ப தஞ்சைன்றது அந்த இடத்தை விட்டு அந்த இடத்தில் உள்ள மனிதரை குறிப்பதனால் இது விட்ட ஆகு பெயர். ஓகேங்களா? நம்ம புக்ல இந்த எக்ஸாம் தான் இருக்கும். விட்ட ஆகு பெயர் 1 சென்னை. சென்னைனாச்சு வளர்ந்தது 1. 2வது எக்ஸாம்பிள் தஞ்சை வந்தது. 3வது எக்ஸாம்பிள் இங்க என்ன இருக்கு? அவ்வூர் வந்தது. அதான் தஞ்சைக்கு பதிலா அவ்வூர் வந்ததுன்னு இருக்கு. சரிங்களா? அதுவே விடாதாக பேருக்கு என்ன சொன்னேன்? புலி தின்றான் கடுந்தின்றான். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? சார். தூக்கம் வந்துச்சுங்களா? அவ்வளவுதான், முடிச்சிடலாம். விழிக்கப்படு பெயர்கள் நமக்கு தேவையில்லை. வியங்கோல் வினைமுற்று க ஏ ஏர் ஆ அல்லு என்னும் விகுதிகளை இறுதியிலுடைய வினைச்சொற்கள் என்ன? வியங்கோல் வினைமுற்று சொல். அப்படிதான் க ஏ ஏர் ஆ அல்லு அல்லு கூட சேர்த்துங்க. வாழ்க வாழிய வாழியர் இது இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கு என்ன வரும்? வியங்கோல் வினைமுற்று இருதிணைக்கும் ஐம்பாலுக்கும் மூவிடங்களுக்கும் பொதுவா வரும். இருதிணை ஐம்பால் மூவிடம். சரிங்களா? உண்க உண்ணீர் நீலியர் வியல் என்னும் உரிச்சொல் தேவையில்ல. விருத்தியுரை இலக்கணம் அதுவும் நமக்கு தேவையில்ல. விருத்தியுரை இலக்கணம். விரைவு குறிப்பு தரும் விடைச்சொற்கள் தேவையில்லை. விரைவு குறிப்பு உரிச்சொற்கள் தேவையில்லை. விலங்குகளுக்கு வழங்கும் ஆண்பால் பெயர்கள் நோட் பண்ணிக்கலாமா? களிறு ஒருத்தல் ஆல்ரெடி பார்த்தோமா? களிறு ஒருத்தல் ஏறு ஏற்றைன்னு பார்த்தோமா? ஆண்பால் பாலுக்கு மட்டும் எத்தனை விலங்கு? 15 பேர் பார்த்தோமா? பெண்பாலுக்கு எத்தனை பார்த்தோம்? 13 பார்த்தோமா? ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவாய் 10 பேர் பார்த்தோமா? ஞாபகம் இருக்குங்களா? ஆமா சார். ஓகே. சோ அதெல்லாம் சேர்த்து கொடுத்துறாங்க. களிறு ஒருத்தல் ஏறு என்பன வேலத்துள். வேலம்னா என்ன அர்த்தம்? யானை. யானையில் ஆண்பாலுக்கு வழங்கும் பெயர்களாகும். சோ களிறு ஒருத்தல் ஏறு மூணுமே வேலத்துள் ஆண்பாலுக்கு வழங்கும் பெயர்களாகும். ஒருத்தல் ஏறு என்பன பன்றியுள் ஆண்பாலுக்கு வழங்கும் பெயர். ஒருத்தல் ஏறு அதாவது களிறு ஒருத்தல் ஏறுன்னு வந்தா அது எதுக்கு? யானைக்கு. கையில நோட்டு இருந்தா தயவு செய்து இதை அவள்தான் முடிச்சிடலாம். முடிஞ்சு போச்சு. நம்ம வா வந்துட்டோம். என்னென்ன இவ்வுக்கு அடுத்து இல்லு இல்லு இரு இன்னு அவ்வளவுதான். இன்னும் 3 எழுத்துக்கள் தான் இருக்கு. ஓகேங்களா? களிறு ஒருத்தல் ஏறு இது எதுவும் 3 எதுக்கு வரும்? யானைக்கு வரும். ஓகேங்களா? யானையோட ஆண்பால். அப்புறம் ஒருத்தல் ஏறு இது 2 எதுக்கு வரும்? பன்றிக்கு. ஓகேங்களா? ஒருத்தல் ஏறு பன்றிக்கு. ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து இருளை கலை என்பன புல்வாயுள். புல்வாயுனா என்னன்னு தெரியல. புல்வாயுள் ஆண்பாலுக்கு வழங்கும் பெயராகும். ஸோ புல்வாயில். ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து இருளை கலை என்பன புல்வாயுள் ஆண்பாலுக்கு வழங்கும் பெயர்களாகும். ஒருத்தல் போத்து ஏற்றை என்பன புலியுள் ஆண்பாலுக்கு. ஒருத்தல் இது சும்மா தெரிஞ்சுதான், இவ்வளையும் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. ஒருத்தல் போத்து ஏற்றை இது 3 எதுக்கு வருது? புலி. அப்ப எல்லாத்துலயும் இந்த ஒருத்தல்ன்ற வார்த்தை எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? புலிக்கு ஆண்பாலுக்கும். ஒருத்தல் ஏறு கலை அந்த ஒரு சில கீவேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். களிறுன்னு வந்தா அது வேலம். ஓகேங்களா? ஒருத்தல் ஏறுன்னு மட்டும் வந்தா அது பன்றி. ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து இருளை எல்லாம் போத்து கலைன்னு வந்தாலே அது மான்தான். புல்னா புல்வாய் கூட மேன் எடுத்துக்கலாம். போத்து இருளை கலைன்னு வரதுனால புல்வாயின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி போத்து ஏற்றை ஒருத்தல் போத்து ஏற்றை இது 3 மட்டும் வந்தா புலின்னு எடுத்துக்கலாம். ஒருத்தல் ஏறு கலை ஏற்றை அதேதான் வந்திருக்கு என்பன உளையுள்னா அது மான்ல ஆண்பாலுக்கு வழங்கும் பெயர்களாகும். ஒருத்தல் ஏறு ஏற்றை என்பன மறைனாலும் மான் தான். மறையுள் ஆண்பாலுக்கு வழங்கும் பெயர்களாகும். ஒருத்தல் ஏறு ஏற்றை என்பன கவரியுள் ஆண்பாலுக்கு. அதே மானத்தான் மீண்டும் சொல்றாங்க. ஒருத்தல் ஏறு ஏற்றை ஓகேங்களா? அதுலயும் ஒருத்தல் ஏறு ஏற்றை எல்லாமே அதேதான் வருது. அப்புறம் ஒருத்தல் ஏறு ஏற்றை என்பன கராத்துள் ஆண்பாலுக்கும். கரான் ஏதோ ஒண்ணு வந்தது. ஒருத்தல் ஏறு ஏற்றை அதே பேர்ல தான் மீண்டும் விடுறாங்க. ஒருத்தல் போத்து ஏற்றை கண்டி என்பன எருமையில். கண்டின்னு வந்தாலே எருமை வந்துடும். நோட் பண்ணீங்க. கண்டின்னு வந்தாலே எருமை வந்துடும். ஓகேங்களா? பழங்கு பேராகும். சுரவில் ஆண் ஏற்றை நம்ம என்ன பண்றோம்? சுரவில் ஆணை ஏற்றைன்னு பார்த்தோம் ஆல்ரெடி.
சுறாவுல ஆண் வந்து ஏற்றை. போத்து ஏறு ஏற்றை என்பன பெற்றத்துள். பெற்றம்னா என்னது? பசு. போத்து ஏறு ஏற்றை என்பன பெற்றத்துள் ஆண்பாலுக்கும் இளம்பெயலாகும். முசுவில் ஆண் கலை எனப்படும். முசுவில் இதை மட்டும் நோட் பண்ணுங்க. முசுவில் ஆண் வந்து என்ன சொல்றான்? கலை. முசுவில் ஆண் வந்து கலை. குரங்கும் ஊகமும் இவ்வாறே கொள்ளப்படும். கடுவன் எனவும் வரும். குரங்கு வந்து கடுவன் பார்ப்போம். மோத்தை தகர் உதல் அப்பர் என்பன ஆட்டு. ஆடு தகர் வருது, அதனால ஆடு சொல்லிடலாம். மோத்தை தகர் உதல் அப்பர் அன்பன ஆட்டின் ஆண்களுக்கும் வழங்கும் பெயர்களாகும். சும்மா ஒரு 2 முறை எழுதி வச்சுங்க, சரியா போயிடும். விலங்குகளுள் வழங்கும் பெண்பார் பெயர்கள் அதே மாதிரிதான். யானையுள் பெண்ணினைன்னா சொல்லலாம். இது ஈஸியா இருக்கு. பிடி. யானையில பெண் வந்து பிடி. குதிரையில் குதிரை, ஒட்டகம், மறை, கழுதை ஆகிய விலங்குகளின் பெண்பார் பெயர் பெட்டை. குதிரைக்கும் ஒட்டகத்துக்கும் மறைக்கும் கழுதைக்கும் என்ன சொல்றாங்க? குதிரை, ஒட்டகம், கழுதை, மறை. ஓகேங்களா? இது வந்து பெட்டை. பெட்டை, பெடை, பேடை என்பன பறவைகளின் பெண்பார். ஆமா தானே? பெட்டை, பேடை, பேடை என்பன பறவைகளின் பெண்பார் பெயர்களாகும். அப்படித்தானே சொல்லுவோம். பெட்டை, பேடை, பெடை. கோழி, கூகை, மயில் ஆகியவற்றின் பெண்பார் பெயர் அழகு. நோட் பண்ணீங்க? அழகு. ஓகேங்களா? எது எதுக்கு? கோழி, கூகை, மயில். ஓகே. கோழி, கூகை. கூகை அதே மாதிரி கூகையா? கூகையோட ஆண்பால் என்ன பார்த்தோம்? கோட்டான். வெரி குட். கூகையோட ஆண்பால் கோட்டான்னு பார்த்தோம். கூகையோட பெண்பாலுக்கு என்ன சொல்றான்? கூகை, கோழி, மயிலுக்கு என்ன சொல்றான்னா அழகு. ஓகேங்களா? பிணை, பிணை, பினா, பினவு, பினவல் ஆகிய 4ம் புல்வாய் என்பவற்றின் பெண்பார் பெயரும். புல்வாய்னா ஆண் தான் வரணும். பிணை, பினா, புனவு, சரி, பிணை, பினா, பினவு, பினவல் ஆகிய 4ம் புல்வாய் என்பவற்றின் பெண்பால். பிணைன்னு வந்தாலே பெண்பால் தான், அவ்வளவுதான். நவ்வி, நவ்வி என்பதன் பெண்பார் பெயராகும். பிணை என்பதாகும். ஓகேங்களா? அதான் மான். நவ்வி என்பதன் பெண்பார் பெயர் பிணை என்பதாகும். மானோட பெண்பால் என்னது? பிணை. உலை, கவரி ஆகியவற்றின் பெண்பார் பெயர் பிணை என்பது. இதெல்லாம் மானோட வகைகள். அதெல்லாம் பிழை, கவரினாலும் பிணைதான். பாட்டி, பாட்டி நம்ம பார்த்தா நரி சொன்னாங்கல்ல ஒருத்தர். ஆமா. பாட்டி, பிணவு, பிணவல் என்பன பன்றியின் பெண்பார் பெயராகும். இதுல பன்றி சொல்றாங்க. பாட்டி, பிணவு, பிணவல். பிணவு, பிணவல், பாட்டி என்பது நாயின் பெண்பார் பெயராகும். பிணவு, பிணவல், பாட்டி என்பது நாய். நரியின் பெண்பார் பெயர் பாட்டி. சூப்பர். நரியோட பெண்பார் பெயர் என்னது? பாட்டி. அதான் என்ன சொல்லியிருந்தாரு. குரங்கு, மூசு, ஊகம் ஆகியவற்றின் பெண்பார் பெயர் என்ன வரணும்? கண்டிப்பா மந்தி வரணும். மூடு, கடமை என்பன ஆட்டு. நம்ம ஆட்டுக்கு என்னென்ன பார்த்தோம்? ஆட்டுக்கு வந்து ஆண்பால் வந்து தகர் பார்த்தோம். அப்புறம் இன்னும் சொல்லிட்டு பார்த்தோம். இங்க இருக்கு லாஸ்ட்ல இருக்குங்க. அப்பல். இந்த அப்பர், அப்பர், மோத்தை, தகர். மோத்தை, தகர், உதல், அப்பர் இதெல்லாம் வந்து ஆண்பால் குழங்கும் பெயர்களாகும். ஸோ அதே மாதிரி வந்து பெண்பால். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சோம்னா ஈஸியா போயிடும். ஓகேங்களா? ஒரு முறை எடுத்து எழுதிக்கிங்க. மூடு, கடமை என்பன ஆட்டின் பெண்பார் பெயராகும். மூடு, கடமை. அது வந்து வினா. அரிய கருதிய வெளிப்படுத்துவது வினாகும். அரிய கருதியதை வெளிப்படுத்துவது. நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னு சொல்லி கேட்கறது வந்து வினாவாகும். இது அறியாமை, அறிவினா. என்ன பார்ப்போம்? அறியாமை வினா, ஐய வினா, அறிவு வினா. அதான் அரியா வினா, ஐய வினா, அறிவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகையை பார்த்தோம். விடை 8 வகை. வினா வந்து 6 வகையா? ஓகே. வினா 6 வகை. ஓகே. ஆசிரியன் இச்சூத்திரத்துக்கு பொருள் யாதுன்னு கேட்கறாரு. ஆசிரியர் கேட்டா அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மாணவருக்கு தெரியுமான்னு பாக்குறதா அவர் கேட்கறப்பானது அறிவினா. மாணக்கன் இச்சூத்திரத்துக்கு பொருள் யாதுன்னு கேட்கும்போது மாணவருக்கு தெரியாது. அதனால ஆசிரியர் தெரிஞ்சதுனால அறியாமை வினா. குற்றியோ மகனோ, அதாவது குற்றியோ மகனோன்னு கேட்பது ஐய வினா. பார்த்திருப்போம். தம்பிக்கு ஆடை இல்லையா? அப்போ என்னது? நான் உன்ட்டு ஆடை இல்லையா, நான் கொடுக்குறேன். அப்போ கொடை வினா. ஐயா 2 எழுதுகோள் வைத்துள்ளா, 2 தான் எனக்கு 1 கொடு. அப்போ கொழல் வினா. தம்பி உண்டாயா என்பது என்ன அர்த்தம்? ஏவல் வினா. உண்டாயா, ஒன்னுலையா போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றது ஏவல் வினா. ஓகே. வினை குறிப்பின் வகை. ஆக்க வினை குறிப்பு, ஏற்கனவே வினை குறிப்பு சொல்ற வகைப்படும். நம்ம தேவையில்ல. வினை சொற்களின் பகுப்பு. வினை சொற்கள் வினை முற்று, பெயரெச்சம், வினையச்சம் 3 வகைப்படும். வினை சொற்கள் எப்படி சொல்லலாம்? ஒண்ணு வினைமுற்றுன்னு சொல்லலாம், இன்னொன்னு பெயரெச்சம், வினைச்சம் 3 வகைப்படும். வினை தொகை சொல்லலாம். பெயரெச்சத்தின் விகுதியும், பெயரெச்சத்தின் விகுதியும் காலம் காட்டும் இடைநிலையும் கெட்டு நிற்க அதன் முதல்நிலையோடு பெயர் சொற்றொடராவது வினை தொகையாகும். அதாவது தோய், தயிர். பெயரெச்சத்தின் விகுதியும், பெயரெச்சம் வந்து என்ன வரணும்? விகுதியா முடியணும். காலம் காட்டும் இடைநிலையும் கெட்டு, காலம் காட்டக்கூடிய இடைநிலை கெட்டு போயிடணும். அங்க காலத்தை காட்டாம அதன் முதல்நிலையோடு பெயர் சொற்றொடராது. முதல்நிலை தோய், இதுதான் வெறும் முதல்நிலையோடு பெயர் சொற்றொடர் வந்து 2 சேர்ந்து வந்தால் அது பேர் வினை தொகை. ஓகேங்களா?
ஸோ ஈஸியா நம்ம என்ன வச்சோம்னா ஒரு வேர்ச்சொல் வரணும். ஒரு வேர்ச்சொல் அடுத்து உடனே என்ன வரணும் கூட ஒரு பெயர் சொல் இருக்கணும். எடுத்துக்காட்டு என்னென்ன சொல்லலாம்? கொல் யானை, கொல் யானை சொல்லலாமா? வேற என்ன சொல்லலாம்? ஊறுகாய், ஊறுகாய். அது மாதிரி நிறைய சொல்லலாம். சரிங்களா? வினை முதலானவற்றை வினை முதல் போல சொல்லல். இது நமக்கு தேவையில்லை. வினைமுற்று பல வகை வினைகளுக்கும் பொதுவாக செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆரையும் தோன்ற செய்து பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகிய அறுவகை பெறலாத மற்றொன்றையும் பெறாது வருவன தெரிநிலை குறிப்புமாகிய வினைமுற்றல் 2 வகைப்படும். பல வகை வினைகளுக்கும் பொதுவாக செய்பவன் கருவி நிலம் செயல் காலம். இது ஏதோ ஒண்ணு கண்டிப்பா காட்டும். வந்தான் அப்படின்னா அதுல என்ன அது யாரு செஞ்ச ஆண்பாலா செஞ்சு இடம் அது என்ன விகுதினாலே அது என்னத்தை காட்டும்? காலத்தை காட்டும். ஆண்பாலா பெண்பாலான்னு காட்டும். ஒருமையா பன்மையான்னு காட்டும். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. வினை முற்றுக்கள். வினையாளனின் பெயர் நோட் பண்ணுங்க. வினையாளனின் பெயர்கள் சிறுபான்மை இயல்பாகியும் பெரும்பாலும் விகாரப்பட்டும் வரும். சிறுபான்மை இயல்பாகியும் பெரும்பாலும் விகாரப்பட்டும், அதாவது நடந்தானை எனவும் நடந்தோன் எனவும் நடந்தன எனவும் நடந்தவை எனவும் வரும். நடந்தானை, நடந்தோன், நடந்தன, நடந்தவை. வினையாளன் பேர்னா அந்த வினை யாரு செய்யறாங்களோ அவங்களை கொண்டு முடியறதுதான் வினையாளன் பேர். நம்ம புக்ல பார்க்கறதே ஓகே தான். வினையினுடைய முடிந்தன்மை வினை முற்றுக்கள். வினை உடன் முடியும் தன்மை. வினை முடிஞ்சுன்னா அது பேர் தான் வினை முற்றுக்கள். செய்கென்னும் தன்மை ஒருமை முற்றும் செய்கும் என்னும் தன்மை பன்மை முற்றும் பெயருடனே அன்றி வினையோடு முடிந்தலும் வினை முற்றேயம். உண்டு வந்தேன் முடிஞ்சிருச்சு. உண்கும் வந்தேன் முடிஞ்சிருச்சு. வினையச்சம் தொழிலும் காலமும் விளங்கி பாலும் வினையும் குறைந்து நிற்பன தென்னிலை வினையச்சமும் குறிப்பு வினையச்சமும். தொழிலும் காலமும் விளங்கி ஸோ அது காலத்தை வெளிப்படையா காட்டும். ஆனா அந்த எச்ச சொல் முடியாம நிற்கும். எதை கொண்டு முடியும்னா ஒரு வினை முற்ற கொண்டு முடிஞ்சா அது பேர் என்னது? வினை எச்சம். ஓகேங்களா? வினையச்சம் கொள்ளும் வினை சொற்கள் அது தேவையில்லை. வினையச்ச வாய்ப்பாடுகள் பாருங்க. செய்து செய்பு செய்யா செய்யு செய்தன சொல்லாமா? நடந்து வந்தால் நடந்து நடக்க வல்லன் வரின் கொள்ளும். எதிர்காலத்துல என்ன சொல்லலாம்? வரின் கொள்ளும். உண்குப்பு போனான் பொய்யா கொடுக்கும். இது அப்படியே பாத்துங்க. இதெல்லாம் என்னன்னா வினையச்சம். ஓகேங்களா? பொய்யா கொடுக்கும், உண்குப்பு போனான், நடக்க வல்லன், உண்ணியர் வருவான், ஆடிய தந்தான். ஓகேங்களா? வரின் கொள்ளும் ஜஸ்ட் போட்டுடலாம். அவ்வளவுதான். வேற்றுமை தொகை எல்லாருக்கும் தெரியும். வேற்றுமை உறுப்பு நம்ம அவ்வளவா பார்க்க தேவையில்லை. வேற்றுமை புணர்ச்சி நம்ம அவ்வளவா பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? மரத்தை வெட்டினான் கல் எறிந்தான் பார்த்திருப்போம். வேற்றுமை உருபின் முன் வல்லினம் புணர்தல். வேற்றுமை உருபின் முன் வல்லினம் புணர்தல். ஒடு ஓடு என்னும் 3ஆம் வேற்றுமை உருபுகளின் முன்னும் அது ஆது ஆ என்னும் 6ஆம் வேற்றுமை உருபுகளின் முன் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. நம்ம பார்ப்போம். 2ஆம் வேற்றுமை தொகை வெளிப்படையா வந்தாலும் ஓகேங்களா? 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தாலும், அதாவது ஐ இக்கு இந்த 2 வார்த்தைகள் வெளிப்படையா வந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகும். 3ஆம் வேற்றுமைக்கும் 6ஆம் வேற்றுமை வல்லினம் மிகாது. சரிங்களா? வேற்றுமை உருபின் முன் வல்லினம் புணர்தல் அதான் சொல்ல வராங்க. அப்புறம் வேற்றுநிலை மெய்மயக்கம். தனது கைன்னு வந்தா வல்லினம் மிகாது. அதுவே புலி தோல் அப்படின்னு வந்தா வல்லினம் மிக்கும். சரிங்களா? கேக்குங்களா? ஓகே. வேற்றுநிலை மெய்மயக்கம் தேவையில்லை. வளவன் அடித்தான் வெகுளியாக குறிப்பிட்ட முடிச்சொற்கள். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எத்தனாவது பேர் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே. எது முடிஞ்சு? சொல் முடிச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு முறை படிச்சு விட்டுட்டோம். ஒரு முறை தேவையான வார்த்தையில மட்டும் எடுத்து எழுதிங்க. நாளைக்கு ஒரு முறை பார்த்துங்க. சரிங்களா? நான் கொஸ்டினா எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி எடுத்திருக்கோம். கொஸ்டினா எடுத்து வச்சிடறேன். இதுக்கு மேல நீங்க பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. அந்த கொஸ்டின்ஸை பார்த்துங்க. ஓகேங்களா? இது நம்மளோட ஒரு புரிதலுக்காக மட்டும்தான் இதை நம்ம எடுத்துட்டு போய்க்கிறோம். வேற ஒன்றும் இதுல பெருசா இல்லை. சரிங்களா? ஸோ இன்னும் நம்ம என்ன பண்ணா வேர்ச்சொல் நம்ம பார்க்கல, மரபு தொடர்கள் பார்க்கல, மரபு பெயர்கள் இதுல ஓரளவுக்கு நம்ம மரபு பெயர்கள் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? மற்றபடி நம்ம இன்னும் டீப்பாவே பார்க்கணும். அதுக்குன்னு ஒவ்வொரு சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? வேர்ச்சொல்லுக்கு ஒரு சோர்ஸை தேடணும். அதை நான் எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கலாம். அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது பார்க்குறேன். கிளாஸ் போட்டுறேன். இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா அந்த கிளாஸ்ல அதை முடிச்சிடலாம். சரிங்களா? வேர்ச்சொல்ல முடிச்சிடலாம். வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மரபு பெயர்கள், இது இளமை பெயர்கள் இன்னொரு இடத்துல இருக்கு. அதுவும் தேடி எடுக்கிறேன். சரிங்களா? வேற என்ன பார்க்கலாம்? அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிடுறேன். சரிங்களா? நீங்க எக்ஸாம் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் முடிச்சிடுறேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே சார்.